to the second day of topology course. நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்றத ரீகால் பண்ணிவிட்டு இன்றைக்கி நம்ம டாபிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ரீகால், ஸோ ஜஸ்ட் ரீகால் வாட் வி டிஸ்கஸ்ட் இன் த லாஸ்ட் கிளாஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம நேற்று கிளாஸில் என்ன பார்த்தோம்னா டோபாலஜினா என்னன்னு டிஃபைன் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் வி டிஃபைன் topology on a set. Define topology on a set X. X னு ஒரு நான் எம்டி செட்டில் டோபாலஜினா என்ன டிஃபைன் பண்ணோம். ஸோ டோபாலஜி யூஸ்வலி வி டினோட் டவ். ஸோ அந்த நோட்டேஷன் வந்து டோபாலஜி வந்து டவ்னு சொல்லுவாங்க. சில புக்ஸில் வந்து கேபிட்டல் டீன்றது யூஸ் பண்ணுவாங்க, டி ஃபார் டோபாலஜி. either we can use this notation or this notation. ஓகே, நம்ம டவ்ன்ற நோட்டேஷன் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த டவ்ன்றது என்னென்னா சம் கலெக்ஷன் of subset of power set of x. some subsets of x மட்டும் கலெக்ட் பண்றோம். இந்த கலெக்ஷன் வந்து some properties satisfy பண்ணுச்சுன்னா then we call this tau is a topology. அது என்னென்ன ப்ராப்பர்ட்டினா அது என்னென்ன கண்டிஷன்னா இந்த கலெக்ஷன்ல எம்டி செட் இருக்கணும், the whole set இருக்கணும். that is the first condition we have to check. and then இந்த கலெக்ஷன் வந்து செகண்ட் கண்டிஷன் என்ன satisfy பண்ணா இந்த கலெக்ஷன்ல இருந்து நம்ம ஆர்பிட்ரரி நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எடுக்கிறோம். இங்கே எலமெண்ட்ஸ் எல்லாமே சப்செட்ஸ் தான். ஸோ சம் ஆர்பிட்ரரி கலெக்ஷன் ஆஃப் யூ ஆல்ஃபா. ஸோ நம்ம அகைன் யூவுக்கும் இந்த யூனியனுக்கும் சேம் நோட்டேஷன்றதால நம்ம வேற நோட்டேஷன் என்ன கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சம் ஆர்பிட்ரரி மெம்பர்ஸ் எடுக்கிறேன். அந்த ஆர்பிட்ரரி மெம்பர்ஸ் மேபி ஏ ஆல்ஃபா, தட் இஸ் A1 A2 அந்த மாதிரி நிறைய ஆர்பிட்ரரி மெம்பர்ஸ் எடுக்கிறேன். எங்க இன் இந்த கலெக்ஷன் டவுல தென் என்ன இருக்குன்னா இந்த யூனியன் ஆஃப் ஆல் திஸ் சப் கலெக்ஷன். இது யூனியன் பண்ணாலும் அந்த செட்டுக்குள்ள இருக்கும், அந்த கலெக்ஷனுக்குள்ள இருக்கும். அடுத்த தேர்ட் ப்ராப்பர்ட்டி என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா அந்த கலெக்ஷன் வந்து இஃப் யூ டேக் ஃபைனிட் சப் கலெக்ஷன், சப்போஸ் ஃபைனிட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எடுக்கிறீங்க A1 A2, சப்போஸ் சம் AN, N இஸ் எனி நேச்சுரல் நம்பர். ஸோ சம் ஃபைனிட் கலெக்ஷன் எடுக்க போறீங்க இந்த டவுல இருந்து. இது என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணால் இது எல்லாத்தையும் இன்டர்செக்ட் பண்ணாலும் இன்டர்செக்ஷன் I ஈக்குவல் டு 1 to N AI இந்த இன்டர்செக்ட் பண்ணாலும் அந்த கலெக்ஷனுக்குள்ள வரும். சப்போஸ் a collection satisfy these three property then this collection is called topology அப்படின்னு பார்த்தோம். இப்போ இந்த ஆர்டர்டு பேர் ஒரு செட்டு, அந்த செட்டில் ஒரு டோபாலஜி டிஃபைன் பண்ணா then we refer this ordered pair x, tau is a topological space. Topological ஸ்பேஸ். இந்த ஆர்டர் பேரை நம்ம டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் சொல்லுவோம். சம்டைம்ஸ் வந்து இதை யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட் எக்ஸ் இஸ் ஏ டோபாலஜிக்கல் ஸ்பேஸ்ன்னு சொல்கிறோன்னா என்ன அர்த்தம்னாக்கா அங்கே இன்பில்ட்டாக ஏதோ ஒரு டோபாலஜி இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஜஸ்ட் நம்ம வந்து எக்ஸ் இஸ் ஏ டோபாலஜிக்கல் ஸ்பேஸ், இந்த டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் வந்து டிஎஸ்ன்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க ஷார்ட்டாக. சப்போஸ் எக்ஸ் இஸ் ஏ டோபாலஜிக்கல் ஸ்பேஸ்ன்னு சொல்கிறோன்னா என்ன அர்த்தம்னாக்கா அந்த செட்டில் ஒரு டோபாலஜி இருக்குன்னு இன்பில்ட்டாக நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். நம்ம யூஸ்வல் அடிக்கடி இந்த ஆர்டர் பேர் நோட்டேஷன் யூஸ் பண்ண மாட்டோம். எக்ஸ் இஸ் ஏ டோபாலஜிக்கல் ஸ்பேஸ்னா என்ன அர்த்தம், செட் வித் தர் இஸ் ஏ டோபாலஜி அப்படின்னு பார்த்தோம். ஸோ இப்போ ஒன்ஸ் நம்ம டாபாலஜி டிஃபைன் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் ஒரு டெஃபினிஷன் ஓப்பன் செட்னா என்னன்னு பார்த்தோம். ஓகே, நெக்ஸ்ட் வாட் இஸ் த டெஃபினிஷன் ஆஃப் ஓப்பன் செட். ஸோ ஒரு செட்டை வந்து சப்போஸ் யூ இஸ் எ சப்செட் ஆஃப் எக்ஸ் இஸ் ஓப்பன். ஒரு சப்செட்டை வந்து நம்ம எப்போ ஓப்பன் சொல்கிறோம்னாக்கா இஃப் அந்த சப்செட் வந்து அந்த கலெக்ஷனுக்குள்ளே இருக்கணும், அந்த டவுன்ற கலெக்ஷனுக்குள்ளே அந்த யூ இருந்ததுன்னா தென் வி கால் த சப்செட் இஸ் ஓப்பன் செட். ஓகே அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். ஒரு கிவன் எனி செட் எக்ஸ் கொடுத்தாலும் we can define so many topologies. So suppose x is a non-empty set இருந்ததுன்னா now we can define many topology on this set. நம்ம பர்டிகுலர் என்னென்ன எடுத்தோம்னாக்கா indiscrete topology and then discrete topology எடுத்தோம். ஸோ discrete topology என்ன அர்த்தம், you have to take all possible subsets. இது எடுத்தோன்னா அது ஃபார்ம் topology, அந்த topology வந்து discrete topology பார்த்தோம். அப்புறம் indiscrete topology டிஃபைன் பண்ணோம். இதில் யாருன்னா அந்த கலெக்ஷனை வந்து ஒன்லி எம்டி செட்டும் ஹோல் செட்டு மட்டும் எடுத்துனா இந்த கலெக்ஷன் வந்து ஃபார்ம் ஏ டாபாலஜி. இந்த டாபாலஜிக்கு பேர் வந்து இன்டிஸ்கிரீட் டாபாலஜின்னு பார்த்தோம். இப்போ வேற கலெக்ஷன் எடுக்கிறோம், அதை வந்து டவ் எஃப்னு சொல்கிறோம். இந்த டவ் எஃப் கலெக்ஷன் என்னன்னா எந்த மாதிரி சப்செட் ஆஃப் எக்ஸை கலெக்ட் பண்ணுறோம்னாக்கா கலெக்ஷன் ஆஃப் ஆல் யூ, அந்த யூக்கு என்ன கண்டிஷன் இருக்குனாக்கா அதனுடைய காம்ப்ளிமெண்ட் வந்து ஃபைனிட்டாக இருக்கும். அந்த காம்ப்ளிமெண்ட் வந்து ஃபைனிட் செட்டாக இருந்ததுனாக்கா நம்ம கலெக்ட் பண்ணுறோம். அப்படி இல்லை ஃபைனிட் செட்டாக இல்லைன்னா அதனுடைய காம்ப்ளிமெண்ட் வந்து ஹோல் செட்டாக இருக்கும். இந்த ரெண்டு கண்டிஷன் ஏதோ ஒன்று சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஒன்று காம்ப்ளிமெண்ட் ஃபைனிட்டாக இருக்கணும், இல்லைனா காம்ப்ளிமெண்ட் வந்து ஹோல் செட் எக்ஸாக இருந்ததுன்னா நம்ம அந்த சப்செட்டை கலெக்ட் பண்ணுறோம்.
ஓகே, ஸோ நவ் திஸ் ஃபார்மிய டோபாலஜி, இந்த கலெக்ஷன் வந்து ஃபார்மிய டோபாலஜி. இந்த டோபாலஜிக்கு பேர் வந்து கோஃபைனிட் டோபாலஜி, இல்லைன்னா ஃபைனிட் காம்ப்ளிமெண்ட் டோபாலஜின்னு சொல்றோம். ஸோ சிமிலர்லி வந்து ஃபைனிட்டிவ் பேசினா கவுண்டபிளுக்கு நம்ம ஒரு கலெக்ஷன் டவு சி ஃபார் கவுண்டபிள். ஸோ அகைன் இது என்னன்னா எந்த மாதிரி கலெக்ஷனை கலெக்ட் பண்ணுறோன்னா கலெக்ஷன் ஆஃப் ஆல் சப்செட் ஆஃப் எக்ஸ் சச் தட் அந்த யூ காம்ப்ளிமெண்ட் வந்து கவுண்டபிள் செட்டாக இருக்கணும், ஆர் அதனுடைய காம்ப்ளிமெண்ட் வந்து ஹோல் செட்டாக இருக்கும். இந்த யூ காம்ப்ளிமெண்ட் எய்தர் கவுண்டபிள் ஆர் காம்ப்ளிமெண்ட் வந்து ஹோல் செட்டாக வந்து அந்த சப்செட் கலெக்ட் பண்ணுறோம். தென் திஸ் கலெக்ஷன் ஃபார்ம் ஏ டோபாலஜி. இந்த டோபாலஜிக்கு பேர் வந்து கோ கவுண்டபிள் டோபாலஜின்னு சொல்கிறோம். ஸோ இந்த டோபாலஜிக்கு பேர் வந்து கோ கவுண்டபிள். கோ மீன்ஸ் காம்ப்ளிமெண்ட், கோ கவுண்டபிள் டோபாலஜின்னு சொல்கிறோம். இந்த டவு எஃப்க்கு என்ன பண்ணுறோம்? கோ ஃபைனிட் டோபாலஜி, தட் இஸ் காம்ப்ளிமெண்ட் ஃபைனிட். அதுதான் கோன்னு ஷார்ட்டாக சொல்கிறோம், கோ ஃபைனிட் டோபாலஜி. ஸோ இப்போ இந்த எனி ஆர்பிட்ரரி செட் எக்ஸ், நம்ம எக்ஸை பற்றி நம்ம எதுவுமே தெரியாது, ஜஸ்ட் எக்ஸ் இஸ் நான் எம்டி செட்டாக இருந்தால் அட்லீஸ்ட் வி டிஃபைன் 4 டோபாலஜி. நம்ம நிறைய டோபாலஜி வந்து ஒரு செட்டில் நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ஸோ இப்போ ஒரு செட்டில் எக்ஸ்ன்ற செட்டில் சப்போஸ் அடுத்து என்ன பார்த்தோன்னாக்கா, சப்போஸ் எக்ஸ்ன்னு ஒரு நான் எம்டி செட்டில் 2 டோபாலஜி இருக்குன்னு வச்சுங்களேன். சப்போஸ் டவு 1 ஒரு டோபாலஜி, டவு 2ன்னு ஒரு டோபாலஜி இருக்குன்னு வச்சுங்க. சப்போஸ் டவு 1 இஸ் ஏ சப்செட் ஆஃப் டவு 2 அப்படின்னா என்ன மீனிங்னாக்கா, திஸ் டவு 2 இஸ் ஃபைனர் தென் டவு 1, இல்லைன்னா டவு 1 இஸ் க்ளோசர் தென் டவு 2. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்டிஸ்கிரீட் டோபாலஜி வந்து இஸ் ஏ சப்செட் ஆஃப் டிஸ்கிரீட் டோபாலஜி. ஏன்னா இங்கே இருக்க எல்லா செட்ஸும் இங்கே இருக்கு. ஓகே, ஸோ அப்போ இந்த டிஸ்கிரீட் டோபாலஜி இஸ் ஃபைனர் தென் இன்டிஸ்கிரீட் டோபாலஜி. ஆர் கோசர் யூஸ் பண்ணி சொல்லணும்னாக்கா இன்டிஸ்கிரீட் டோபாலஜி இஸ் கோசர் தென் டிஸ்கிரீட் டோபாலஜி, இல்லைன்னா நம்ம வந்து வீக்கர் வச்சு சொல்லலாம். ஸோ திஸ் இன்டிஸ்கிரீட் டோபாலஜி இஸ் வீக்கர் தென் டிஸ்கிரீட் டோபாலஜி. நம்ம ஸ்ட்ராங்கர் வச்சு சொல்லணும்னாக்கா இந்த டிஸ்கிரீட் டோபாலஜி ஸ்ட்ராங்கர் தென் இன்டிஸ்கிரீட் டோபாலஜி. இதேமாரி அடுத்து நம்ம என்ன சொல்லணும், வீக்கர்னு சொன்னேன். அப்புறம் வந்து ஸ்மாலர் இல்லை லார்ஜர் சொல்லலாம். ஸோ திஸ் இன்டிஸ்கிரீட் டோபாலஜி இஸ் ஸ்மாலர் தென் டிஸ்கிரீட் டோபாலஜி. நீங்கள் லார்ஜ் பற்றி லார்ஜ் டேர்ம் யூஸ் பண்ணி சொல்ல போறீங்கன்னாக்கா டிஸ்கிரீட் டோபாலஜி இஸ் லார்ஜர் தென் இன்டிஸ்கிரீட் டோபாலஜி. ஸோ இதான். ஸோ அப்போ நம்ம என்னென்ன டெஃபினிஷன் யூஸ் பண்ணோம், இந்த ஃபைனர் ஆர் கோசர் இதை யூஸ் பண்ணி சொல்லலாம், இல்லைனா ஸ்மாலர் லார்ஜர் இதை யூஸ் பண்ணி 2 டோபாலஜி வந்து கம்பேர் பண்ணுறோம். ஸ்மாலர் ஆர் லார்ஜர், இல்லைனா ஸ்ட்ராங்கர் வீக்கர், இந்த மாதிரி இந்த டேர்ம்ஸ் யூஸ் பண்ணி சொல்கிறோம். ஸோ அப்போ 2 டோபாலஜி வந்து நம்ம எப்போ கம்பேரபிள் சொல்கிறோம்னாக்கா, ஒன் இஸ் கண்டெய்ன் அதராக இருக்கும். ஸோ வி சே 2 டோபாலஜிக்கல், சப்போஸ் டவு 1 அண்டு டவு 2 இந்த ரெண்டுமே வந்து கம்பேரபிள்னு எப்போ சொல்கிறேன்னாக்கா, கம்பேரபிள் இஃப் எய்தர் டவு 1 இஸ் ஏ சப்செட் ஆஃப் டவு 2 இருக்கணும், அல்லது கம்பேர் பண்ண முடியும், இது இதுக்குள்ள இருக்கணும், இல்லைன்னா இது இதுக்குள்ள அந்த மாதிரி கம்பேர் பண்ண முடிஞ்சுன்னா then we say these 2 topologies are comparable. ஓகேங்களா, டவு 2 இஸ் ஏ சப்செட் ஆஃப் டவு 1 அப்படின்னு பார்த்தோம். ஓகே, இப்போ இந்த நம்ம இங்கே கொடுத்துக்கிற 4 டோபாலஜி நம்ம டிஃபைன் பண்ணோம். அந்த 4 டோபாலஜியில் வந்து இந்த டிஸ்கிரீட் டோபாலஜியும் இன்டிஸ்கிரீட் டோபாலஜியும் கம்பேர் பண்ணிட்டோம், ஏன்னா இது இதுக்குள்ளே இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இந்த இன்டிஸ்கிரீட் டோபாலஜி வந்து ஆல்வேஸ் ஸ்மாலர் தென் ஆல் அதர் டோபாலஜி. ஏன்னா எந்த டோபாலஜி எடுத்தாலும் எம்டி செட், ஏன்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷனே தான் எம்டி செட் இருக்கணும், ஹோல் செட் இருக்கணும் தான் நம்ம டோபாலஜினுடைய ஃபர்ஸ்ட் கண்டிஷன். அப்போ எந்த டோபாலஜி எடுத்தாலும் அந்த டோபாலஜிக்கு உள்ள இந்த இன்டிஸ்கிரீட் டோபாலஜி கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ இஃப் யூ டேக் எனி ஆர்பிட்ரரி டோபாலஜி டவு, த டவு ஐடி is a subset of tau id. The indiscrete topology is smaller than any topology. ஏன்னா எந்த டோபாலஜி எடுத்தாலும் அது எம்டி செட்டும் இருக்கும், ஹோல் செட் இருக்கும். அதனால the indiscrete topology is smaller than or weaker than any other topology. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தோன்னாக்கா, பேசிஸ்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ புது கான்செப்டை வந்து டிஸ்கஸ் பண்ணோம், தட் இஸ் பேசிஸ் ஃபார் ஏ டோபாலஜி. Basis for a topology. ஸோ அப்படின்னா இது வந்து ஸ்மால் சப் கலெக்ஷன். நம்ம டோபாலஜின்றது சம் கலெக்ஷன், ஆனால் அந்த கலெக்ஷன் வந்து கொஞ்சம் பெரிய கலெக்ஷன்றதால அதை அந்த அதில் இருக்க மெம்பர்ஸ் தான் நம்ம ஓப்பன் செட் சொல்லியிருக்கோம். அதை வச்சு நம்மளால டிஸ்கஸ் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான டாஸ்க்ன்றதால அதை விட சின்ன கலெக்ஷன் வச்சு நம்ம அந்த டோபாலஜி வந்து டிஸ்கிரைப் பண்ண முடியுமா அப்படின்றத பற்றி தான் இதை பார்க்க போகிறோம். அதான் வந்து பேசிஸ்னு ஒரு கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணி
இந்த பேசிஸ் வந்து ஸ்மால் கலெக்ஷன் ஆஃப் ஆக்சுவலாக இந்த பேசிஸ்ன்றது ஸ்கிரிப்ட் பின்னு நம்ம டினோட் பண்ணுறோம். இது வந்து அகைன் இஸ் சப்செட் ஆஃப் டவ். டவ்லேருந்து சம் சின்ன கலெக்ஷன் எடுத்து இந்த சின்ன கலெக்ஷன் வச்சு அந்த டவ்வை வந்து ரெப்ரசென்ட் பண்ண போகிறோம். அப்போ இந்த கலெக்ஷனை வந்து எப்போ பேசிஸ்ன்னு சொல்கிறோம் அப்படின்னாக்கா அகைன் இது சம் கலெக்ஷன் ஆஃப் சப்செட் ஆஃப் எக்ஸ் தான். ஏன்னா இந்த டவ்வே வந்து சப்செட் ஆஃப் பவர் செட் ஆஃப் எக்ஸ். அப்படின்னா இங்கே இருக்கிறது எல்லாமே யாருன்னா சப்செட் ஆஃப் எக்ஸ் தான். இந்த ஸ்கிரிப்ட் பியில் இருக்கிறது யாரு எல்லாமே சப்செட் ஆஃப் கேபிட்டல் எக்ஸ் தான். ஸோ இந்த கலெக்ஷன் எப்போ நம்ம பேசிஸ் சொல்கிறோம்னாக்கா அந்த கலெக்ஷன் சாட்டிஸ்ஃபை 2 கண்டிஷன்ஸ். என்னென்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணால் நம்ம அதை பேசிஸ்ன்னு சொல்கிறோம்னாக்கா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து அந்த பேசிஸில் இருக்கிற கேபிட்டல் பி, அந்த பேசிஸ்க்கு எல்லா செட்டையும் வந்து இந்த பி ஓவர் ஸ்கிரிப்ட் பி இது எல்லாத்தையும் யூனியன் பண்ணால் ஹோல் செட்டு வரணும். இதுதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். அல்லது இன்னும் வேற எதாவது சொன்னால் இஃப் யூ டேக் எனி எக்ஸ் இன் எக்ஸ், எந்த ஒரு எக்ஸ் வந்து கேபிட்டல் எக்ஸ் எடுத்தாலும் இந்த எக்ஸ் வந்து ஏதோ ஒரு பேசிஸ் எலமெண்ட். இந்த கேபிட்டல் பி வந்து பேசிஸ் எலமெண்ட் சொல்கிறோம். இந்த ஸ்கிரிப்ட் பியில் இருக்க மெம்பர்ஸ்க்கெல்லாம் பேர் பேசிஸ் எலமெண்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன சொல்லுதுனாக்கா எந்த ஒரு எக்ஸில் எடுத்தாலும் இந்த எக்ஸ் வந்து ஏதாவது ஒரு பேசிஸ் எலமெண்ட் இருக்கும். தட் இஸ் தேர் எக்ஸிஸ் சம் பி இந்த பேசிஸ் இந்த கலெக்ஷன் பி சச் தட் அந்த எக்ஸ் வந்து அந்த பேசிஸ் எலமெண்ட்டுக்குள்ளே இருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். எய்தர் நீங்கள் யூனியன் எல்லாத்தையும் அந்த செட்டு எல்லாத்தையும் யூனியன் பண்ணால் எக்ஸ் வரணும், இல்லைன்னா இந்த கண்டிஷன் எக்ஸில் எந்த ஒரு எக்ஸ் எடுத்தாலும் அந்த எக்ஸ் வந்து ஏதாவது ஒரு செட்டுக்குள்ளே இருந்ததுனாக்கா ஏதோ ஒரு செட்டுக்குள்ளே இருக்கும். அந்த கலெக்ஷன் வந்து இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஸோ செகண்ட் கண்டிஷன் என்னன்னாக்கா சப்போஸ் நீங்கள் ஆர்பிட்ரியாக 2 பேசிஸ் எலமெண்ட் எடுக்கிறீங்க B1 B2ன்னு ஒரு இன்டர்செக்ஷன் எடுக்கிறீங்க. இன்டர்செக்ஷன் எம்டி ஆயிடுச்சுன்னா இந்த 2 பேசிஸ் எலமெண்ட் பற்றி கவலைப்படுங்க. எந்த 2 பேசிஸ் எலமெண்ட் எடுத்து அந்த இன்டர்செக்ஷனில் ஏதாவது ஒரு எலமெண்ட் எக்ஸ்ன்னு இருந்ததுன்னா தென் we can find another basis element B3 in script B such that அந்த B3க்குள்ள எக்ஸ் இருக்கும். எக்ஸ் belongs to B3. அந்த B3 வந்து இன்டர்செக்ஷனுக்குள்ள தான் நம்ம எடுக்க போறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி if you take any point in the intersection we can find another basis element contains X is a subset of B1 intersection B2. ஸோ இந்த கலெக்ஷன் ஸ்கிரிப்ட் பி வந்து இந்த 2 கண்டிஷன்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணா then we call the script B is called basis. அந்த ஸ்கிரிப்ட் பிக்குள்ள இருக்கிற எலமெண்ட்ஸுக்கு பேர் வந்து பேசிஸ் எலமெண்ட். ஓகே, ஸோ இப்போ வந்து பி வந்து கேபிட்டல் பி வந்து ஸ்கிரிப்ட் பியில் எடுத்தீங்கன்னாக்கா இந்த கேபிட்டல் பிக்கு பேர் என்னது பேசிஸ் எலமெண்ட். ஸோ அந்த ஸ்கிரிப்ட் பிக்குள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கு பேர் வந்து பேசிஸ் எலமெண்ட். ஓகே, ஸோ இப்போ இந்த பேசிஸ் வச்சு நம்ம டோபாலஜியை வந்து டிஃபைன் பண்ண போகிறோம். டோபாலஜி பேர் வந்து டோபாலஜி ஜெனரேட்டட் பை த பேசிஸ். ஸோ டோபாலஜி ஜெனரேட்டட் பை பேசிஸ்ன்னு பார்த்தோம். அப்படின்னா என்னது நம்ம டோபாலஜி டிஃபைன் பண்ண போகிறோம். அப்போ டோபாலஜி டிஃபைன் பண்ண போகிறோம் நம்மளுக்கு என்ன வேணும் ஓப்பன் செட்னா யாரு அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ டோபாலஜி ஜெனரேட்டட் பை ஸ்கிரிப்ட் பி. ஸோ ஸ்கிரிப்ட் பி நாங்கள் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அதெல்லாம் பேசிஸ்ன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அப்போ நான் இப்போ டோபாலஜி டிஃபைன் பண்ண போகிறேன். அப்போ டோபாலஜி சொல்ல போறோம்னா ஓப்பன் செட் யாருன்னு சொல்லி ஓப்பன் செட் தான் டோபாலஜி. கலெக்ஷன் ஆல் ஓப்பன் செட் ஆஃப் எக்ஸ் தான் வந்து டோபாலஜி. ஸோ அப்போ இங்கே ஓப்பன் செட் யாருன்னு சொல்ல போகிறேன். சப்போஸ் இஃப் யூ டேக் சம் யூ இஸ் ஏ சப்செட் ஆஃப் எக்ஸ் இஸ் ஓப்பன். இந்த செட்டு நான் எப்போ ஓப்பன் சொல்கிறேன்னாக்கா இஃப் எந்த பாயிண்ட் இந்த செட்டில் எடுத்தாலும் எனி பாயிண்ட் எக்ஸ் இன் யூ தேர் இஸ் எ பேசிஸ் எலமெண்ட் கேபிட்டல் பி இன் ஸ்கிரிப்ட் பி such that என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அந்த எக்ஸ் வந்து அந்த பேசிஸ் எலமெண்ட்டுக்குள்ளே இருக்கணும், அது வந்து அந்த செட்டுக்குள்ளே இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம், சப்போஸ் யூன்னு ஒரு இது வந்து யூ அது வந்து எக்ஸில் இருக்கிற ஒரு சப்செட்னு வச்சுங்க. இது எக்ஸில் இருக்கிற ஒரு சப்செட் யூ. இது எப்போ நான் ஓப்பன் செட்டு சொல்கிறேன்னாக்கா இதில் எந்த ஒரு பாயிண்ட் எக்ஸ் எடுத்தாலும் இந்த பாயிண்ட் கண்டெயின் பண்ணியிருக்கிற மாதிரி என்னால் ஒரு பேசிஸ் எலமெண்ட் கண்டுபிடிக்க முடியும் கேபிட்டல் பி. அந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டுனா then we say this U is a open set. If you take any point, இங்க ஒரு x எடுத்தாலும் அந்த x கண்டெயின் பண்ணியிருக்கிற மாதிரி அந்த U-க்குள்ளே ஒரு B கண்டுபிடிக்கணும். சப்போஸ் இங்கே Y-ன்னு ஏதோ ஒரு எலமெண்ட் நீங்கள் எடுத்தீங்கன்னா அகைன் நம்ம ஒரு பேசிஸ் எலமெண்ட் இங்கே ஒன்று கண்டுபிடிக்க முடியும், அது Y கண்டெயின் பண்ணியிருக்கோம், இது ஒரு அனதர் பேசிஸ் எலமெண்ட் B. அதே மாதிரி எல்லா பாயிண்ட்டுக்கும் ஒரு பேசிஸ் எலமெண்ட் அதுக்குள்ளே கிடைச்சுன்னா தென் we call is a open set. அப்போ நம்மளுக்கு ஓப்பன் செட்லாம் கலெக்ட் பண்ணியாச்சு, அவள் தான். ஸோ இதுதான் வந்து என்னது ஃபார்ம் ஏ டோபாலஜி. அந்த டோபாலஜி வந்து பேர் என்ன டோபாலஜி ஜெனரேட்டட் பை த பேசிஸ் எலமெண்ட் பார்த்தோம். ஓகே, இப்போ இந்த டோபாலஜி ஆல்ரெடி இந்த பேசிஸ் நம்ம டிஃபைன் பண்ணும்போதே ஆல்ரெடி பேசிஸ்னா என்ன நம்ம டிஃபைன் பண்ணும்போதே என்ன சொல்லியிருக்கோம்னாக்கா அது வந்து டோபாலஜி நம்ம இருந்து எக்ஸ் கமா டவ் ஒரு டோபாலஜி வச்சுட்டு தான் இங்கே ஒரு கலெக்ஷன் எப்போ நம்ம பேசிஸ்ன்னு சொல்ல போகிறோம் அப்படின்றத பார்த்தோம். ஸோ ஆல்ரெடி கிவன் சம் டோபாலஜி அண்ட் தென் வி டிஃபைன் வாட் இஸ் பேசிஸ். இப்போ இந்த பேசிஸை
யூஸ் பண்ணி நம்மளுக்கு ஒரு டோபாலஜி கிடைச்சது. ஆக்சுவலாக அந்த டாப்பாலஜியும் இந்த டாப்பாலஜியும் சேம் தான். ஸோ அப்போ இதுக்கு ரெண்டுத்துக்கும் உள்ள ரிலேஷன் என்னன்னு பார்த்தோம். என்னது, இந்த டவ்வை வந்து எப்படி வரானாக்கா, டவ் இஸ் நத்திங் பட் ஆல் பாசிபிள் யூனியன்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்ட் பி, தட் இஸ் கலெக்ஷன் ஆஃப் ஆல் யூனியன் ஆஃப் பி. இந்த யூனியன் வந்து 2 யூனியன் 3 யூனியன் ஆல் பாசிபிள் யூனியன்ஸ். இந்த பி எங்கே வேரி ஆகுதுனாக்கா இந்த ஸ்கிரிப்ட் பியில் வேரி ஆகுது. ஆனால் அந்த யூனியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 யூனியன் 3 யூனியன் எல்லா யூனியன் ஆல் பாசிபிள் யூனியன்ஸ் எடுத்தது தான் இந்த டவ்னு தியரம் சொல்லிச்சு. இதை நம்ம நேற்று டிஸ்கஸ் பண்ணோம், சரிங்களா? இப்போ அது இல்லாமல் ஒரு இம்பார்ட்டன்ட் தியரம் இன்னொன்று என்னன்னா, சப்போஸ் இப்போ பேசிஸ் கொடுத்தா டோபாலஜி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஒரு பேசிஸ் கொடுத்தாங்கன்னா யூ கேன் ஃபைண்ட் அ டோபாலஜி. ஸோ தேர் இஸ் சம் ரிலேஷன். ஸோ பேசிஸ் கொடுத்துட்டா, பேசிஸ் ஸ்கிரிப்ட் பி கொடுத்துட்டா நம்ம என்ன டிஃபைன் பண்ணலாம், டோபாலஜி கண்டுபிடிச்சிடலாம். ஒரு டோபாலஜி டிஃபைன் பண்ணலாம். அந்த டோபாலஜி டவுன்றது யாருனாக்கா ஆல் பாசிபிள் யூனியன்ஸ் ஆஃப் இந்த பேசிஸ் எலமெண்ட். இப்போ டோபாலஜிலேருந்து டோபாலஜி கொடுத்தா நம்மளால ஒரு பேசிஸை வந்து கண்டுபிடிக்க முடியுமா? டோபாலஜி டவ் கொடுத்துட்டா இந்த டோபாலஜியில் ஒரு பேசிஸ் கண்டுபிடிக்க முடியுமா? பேசிஸ் ஸ்கிரிப்ட் பி கண்டுபிடிக்கணுன்றதான் கொஸ்டின். கண்டுபிடிக்கலாம். அது எப்படி நம்ம ஒரு கலெக்ஷன் செட் ஒரு டோபாலஜி கொடுத்துட்டாங்க. நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் இதை ப்ரூவ் பண்ணிட்டோம். என்னது, பேசிஸ் கொடுத்துட்டாங்கன்னா நம்மளால வந்து டோபாலஜி டிஃபைன் பண்ண முடியும். அந்த டோபாலஜி யாருன்னா ஆல் பாசிபிள் யூனியன்ஸ் தான் வந்து ஃபார்ம் டோபாலஜி. இப்போ டோபாலஜி கொடுத்துட்டாங்க, நம்ம ஒரு பேசிஸ் கண்டுபிடிக்கணும் அந்த டோபாலஜி. அது எப்படி கண்டுபிடித்தன்றதான் தியரம் ஸ்டேட்மெண்ட்டாக நான் சொல்லிடுறேன். சப்போஸ் ஒரு கலெக்ஷன் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், அந்த கலெக்ஷன் வந்து அந்த பேசிஸ்க்கு உண்டான கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுமா அப்படின்றது. ஸோ இப்போ மேபி ஸ்டேட்டஸ் தியரம் இல்லை லெம்மான்னு கூட வச்சுக்கலாம். லெம்மா வச்சுக்குவோம். ஸோ லெம்மா என்ன சொல்லுதுனாக்கா, சப்போஸ் எக்ஸ் இஸ் ஏ டோபாலஜிக்கல் ஸ்பேஸ், டிஎஸ் டோபாலஜிக்கல் ஸ்பேஸு. ஓகே, இப்போ நான் ஒரு கலெக்ஷன் எடுக்கிறேன், ஸ்கிரிப்ட் சின்னு எடுக்கிறேன். ஸோ ஸ்கிரிப்ட் சி பி சம் கலெக்ஷன், பி ஏ கலெக்ஷன் ஆஃப் ஓப்பன் செட்ஸ். சம் ஓப்பன் செட்டை கலெக்ட் பண்ணுறேன். இஸ் பி ஏ கலெக்ஷன் ஆஃப் ஓப்பன் செட்ஸ். சம் ஓப்பன் செட்ஸை நான் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஆனால் எந்த மாதிரி ஓப்பன் செட்ஸ் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ இட்ஸ் ஓப்பன் செட்ஸ் ஆஃப் எக்ஸ். எக்ஸில் ஏன்னா ஆல்ரெடி டோபாலஜிக் ஸ்பேஸ்னு சொல்லிட்டாலே நம்மளுக்கு ஓப்பன் செட்லாம் தெரியும். அந்த ஓப்பன் செட்டில் சம் கலெக்ஷன் ஆஃப் ஓப்பன் செட்ஸ் எடுக்கிறேன். அது எந்த மாதிரி ஓப்பன் செட்னா, சச் தட், என்ன கண்டிஷன் போடுறோம் பாருங்க, சச் தட் வேற எந்த ஒரு இந்த சீல் இல்லாத வேற எந்த ஒரு ஓப்பன் செட் எடுத்தாலும், ஓகே, சப்போஸ் இப்போ பிக்சர் மாதிரி போடுறோம்னு வச்சுங்களேன். ஸோ இதான் வந்து நம்ம டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் எக்ஸ். ஸோ இதில் வந்து ஓப்பன் செட் அங்கங்கே நிறைய இருக்கலாம். ஏன்னா பை டெஃபினிஷன் ஓப்பன் செட் எங்கே வேணா இருக்கலாம். இதில் சம் கலெக்ஷன் ஆஃப் ஓப்பன் செட் எடுக்குது, அது வந்து ஸ்கிரிப்ட் சின்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ ஸ்கிரிப்ட் சின்றது சம் கலெக்ஷன், இது வந்து ஸ்கிரிப்ட் சின்னு வச்சுங்க. இங்கே இருக்கிறதும் ஓப்பன் செட்ஸ் தான். இப்போ இது என்ன, இது எந்த மாதிரி கண்டிஷன் சொல்லுறான், இந்த ஸ்கிரிப்ட் சி வேற கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. என்னன்னாக்கா வேற நீங்கள் எந்த ஓப்பன் செட் எடுத்தாலும், ஓகே, அண்ட் ஈச் ஓப்பன் செட் such that for each open set u of x, இதுக்குள்ள இல்லை, நீங்கள் வேற எந்த ஒரு ஓப்பன் செட் எடுத்தாலும், சப்போஸ் இப்படி ஒரு ஓப்பன் செட் எடுக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், யூன்னு ஒரு ஓப்பன் செட் எடுக்கிறீங்க எக்ஸில், அப்படின்னா இப்படி இருந்ததுன்னா சச் தட் இந்த யூக்குள்ள இந்த கேபிட்டல் ஸ்கிரிப்ட் சிலேருந்து நம்மளால ஒரு ஸ்மால் கேபிட்டல் சி கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபார் ஈச் ஓப்பன் செட் யூ சச் தட் அண்ட் ஈச் எக்ஸ் in u there is a element. So there is a capital C in the collection script C such that x belongs to capital C is a subset of u. இந்த மாதிரி தான் இப்போ கலெக்ஷன் நம்ம கண்டுபிடிக்கும். ஸோ ஒரு கலெக்ஷன் நம்ம எடுக்கிறோம், ஸ்கிரிப்ட் சின்னு ஒரு கலெக்ஷன் எடுக்கிறோம். அந்த கலெக்ஷன் யாருனாக்கா கலெக்ஷன் ஆஃப் ஆல் ஓப்பன் செட்ஸ் தான். அது எந்த மாதிரி ஓப்பன் செட்டுனா, நீங்கள் வேற எந்த ஓப்பன் செட் எடுத்தாலும் அந்த ஓப்பன் செட்டுக்குள்ள இந்த ஸ்கிரிப்ட் சிலேருந்து ஒரு பேசிஸ் எலமெண்ட், ஒரு எலமெண்ட் நம்ம அதுக்குள்ள கண்டுபிடிக்கும். அந்த மாதிரி கலெக்ஷன் வந்து கண்டிப்பாக ஃபார்மியா. ஸோ இப்போ இந்த ஸ்கிரிப்ட் சி வந்து இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ இந்த ஸ்கிரிப்ட் சின்றது என்ன கலெக்ஷனாக்கா கலெக்ஷன் ஆஃப் ஓப்பன் செட்ஸ் தான். ஆனால் எந்த மாதிரி ஓப்பன் செட்ஸ்னா, வேற எந்த ஓப்பன் செட்டு நீங்கள் எக்ஸில் எடுத்தாலும் அந்த ஓப்பன் செட்டுக்குள்ள நம்மளால அந்த கலெக்ஷன் வந்து ஒரு சி கண்டுபிடிக்க முடியும். அதாவது எந்த எக்ஸ் கொடுத்தாலும் அந்த எக்ஸும் அதுக்குள்ள இருக்கும் அந்த சியில். அந்த மாதிரி கண்டுபிடிக்கிறது தான் இந்த ஸ்கிரிப்ட் சி. இப்படி இருந்ததுன்னா இந்த மாதிரி கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுறது ஸ்கிரிப்ட் சினா, தென் திஸ் ஸ்கிரிப்ட் சி இஸ் ஏ பேசிஸ். இது வந்து பேசிஸ் அமௌண்ட் இஸ் ஏ பேசிஸ் ஃபார் ஏ டோபாலஜி.
ஸோ அப்போ டோபாலஜி கொடுத்துட்டா நம்மளால ஒரு பேசிஸ் கண்டுபிடிக்க முடியும். அந்த பேசிஸ் யாருனாக்கா எந்த மாதிரி கலெக்ஷனாக்கா கலெக்ஷன் ஆஃப் ஆல் ஓப்பன் செட்ஸ். அந்த ஓப்பன் செட் என்ன வேற எந்த ஒரு ஓப்பன் செட் எக்ஸில் எடுத்தாலும் அதுக்குள்ள இந்த கண்டிப்பாக ஒரு ஓப்பன் செட் ஆச்சு இதுக்குள்ள போயிருக்கணும். அந்த கலெக்ஷன் அந்த ஒரு ஓப்பன் செட் ஆச்சு அதில் போயிருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அந்த கலெக்ஷன் ஃபார்ம் ஏ பேசிஸ். அப்போ டோபாலஜி கொடுத்தா பேசிஸ் கண்டுபிடிக்கலாம், பேசிஸ் கொடுத்தனா டோபாலஜியை ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் ஒன் கான்செப்ட்ஸ். அப்புறம் இம்பார்ட்டன்ட் தியரம் ஒன்று எடுத்து பார்த்தோம். என்னன்னாக்கா அதை வச்சு தான் இப்போ இன்னைக்கு நம்ம ப்ராப்ளம்ஸை கொஞ்சம் சால்வ் பண்ண போகிறோம். அது என்ன தியரம் அப்படின்றத சொல்லுவோம். சப்போஸ் 2 பேசிஸ் இருக்குன்னு வச்சுங்க, செய்ய தியரம் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம். சப்போஸ் ஸ்கிரிப்ட் பி அண்டு ஸ்கிரிப்ட் பி டேஷ், இது 2 பேசஸ். ஸோ பி பேசஸ் ஃபார், அப்போ பேசஸ்னா ஏதோ ஒரு 2 டோபாலஜிக்கு பேசிஸாக இருக்க போகுது. இங்கே வந்து ஒரு செட்டு ஃபிக்ஸ்டு, அதை முதல்ல ஞாபகம் வச்சுங்க. இந்த யூனிவர்சல் செட் எக்ஸ் வந்து ஃபிக்ஸ்டு. இந்த எக்ஸில் 2 டோபாலஜி டவுன்னு ஒன்று இருக்குது, டவு டேஷ்னு 2 டோபாலஜி இருக்குது. இந்த டவுக்கு ஒரு பேசிஸ் இருக்குது ஸ்கிரிப்ட் பி, இந்த டவு டேஷுக்கு ஒரு பேசிஸ் இருக்குது அது பி டேஷ். அதை பற்றி தான் இங்கே நம்ம பேசுகிறோம். ஸோ இப்போ நாங்கள் எக்ஸை சொல்கிறேன்னா என்னப்பா, இந்த டோபாலஜி சொல்கிறேன்னா ஒரு செட்டில் தான் நம்ம அந்த டோபாலஜிலாம் டிஃபைன் பண்ணியிருக்கோம். எத்தனை டோபாலஜி பற்றி நம்ம பேசுகிறோமோ இங்கே எல்லாமே அந்த ஒரு செட்டில் தான் டிஃபைன் பண்ணியிருக்கு. ஸோ ஸ்கிரிப்ட் பி அண்ட் பி டேஷ் இஸ் எ பேசிஸ் ஃபார் சம் டோபாலஜிக்கல் ஸ்பேஸ். அது 2 டோபாலஜின்னு வச்சுங்க. For the topologies tau and tau dash. இந்த டோபாலஜி டவுல இருக்கிற பேசிஸை வந்து ஸ்கிரிப்ட் பின்னு வச்சிருக்கேன். இந்த டவு டேஷில் இருக்கிற பேசிஸ் வந்து ஸ்கிரிப்ட் பி டேஷ்னு வச்சிருக்கேன். இதான் வந்து அசம்ஷன். தென் த ஃபாலோயிங் ஆர் ஈக்குவலண்ட். த ஃபாலோயிங் ஆர் ஈக்குவலண்ட் அப்படின்னா அர்த்தம். இப்போ நான் 2 ஸ்டேட்மெண்ட் எழுத போகிறேன். 2 ஸ்டேட்மெண்ட் வந்து ஈக்குவலன்ட் ஸ்டேட்மெண்ட். அப்படின்னா என்னது, ஒன்று அசியூம் பண்ணிட்டு இன்னொன்று ப்ரூவ் பண்ணலாம், இல்லைன்னா ரெண்டுமே சேம் மீனிங் சொல்லுது, எல்லாமே ஈக்குவலண்ட் டெஃபினிஷன். அது என்னன்னா, ஃபர்ஸ்ட் என்னன்னாக்கா இந்த டவ் இஸ் கண்டைன்ட் இன் டவு டேஷ். அப்படின்னா என்னது, டவ் இஸ் வீக்கர் தென் டவு டேஷ், இல்லைன்னா டவு டேஷ் இஸ் ஃபைனர் தென் டவ். இப்படி இருக்கிறது ஒன்று தான். இதுக்கு ஈக்குவலான இது என்னன்னாக்கா, இது எப்படி ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னாக்கா, ஃபார் எவர் எக்ஸ் இன் எக்ஸ் and if you take any basis element b in script b containing x contain பண்ணி எந்த ஒரு பேசிஸ் எலமெண்ட் எடுத்தாலும், இங்க இருக்கிற பேசிஸ் எலமெண்ட்ல x கண்டெயின் பண்ணி எந்த ஒரு பேசிஸ் கேபிட்டல் b எடுத்தாலும், பேசிஸ் எலமெண்ட் கேபிட்டல் b இது, we can find another basis element in tau dash. There is a basis element capital B dash in script B dash such that என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணாக்கா, இந்த பி டேஷ் வந்து சப்செட் ஆஃப் பிஆ இருக்கும். அதில் வந்து இது வந்து எக்ஸுக்குள்ள இருக்கும். இதை நம்ம பார்ப்போம். ஏன்னா இந்த டவு டேஷ்ன்றது என்னன்னா, நம்ம அந்த கூழான்கள்லாம் வந்து உடைச்சிரு, அப்போ அந்த கலெக்ஷன் வந்து பெருசாக இருக்கும். அப்போ சின்ன சின்ன பீஸாக இருக்கும் எல்லாமே. அப்போ அந்த சின்ன சின்ன பீஸுக்கு வந்து இந்த பெரிய பீஸுக்குள்ளே கண்டினியூ பண்ணியிருக்கு. அவ்வளோதான் மீனிங். இப்போ இந்த பி டேஷ்ன்றது சின்ன உடைச்ச பிறகு கிடைச்ச கூழாங்கல். இது வந்து கண்டிப்பாக வந்து இந்த உடைக்காமல் இருக்கிற கூழாங்கலுக்குள்ள சின்னதாக ஒரு பார்ட்டாக இருக்கும். ஸோ அதான் வந்து மீன். அப்போ நம்ம 2 டோபாலஜி வந்து இதை நம்ம கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ண சொல்கிறது ஒன்று தான், நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்கிறது ஒன்று தான். ஏன்னா நம்ம இந்த தியரம் என்ன சொல்லுது, ரெண்டுமே வந்து ஈக்குவலண்டான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுது. ஓகே, இப்போ இதை யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி நம்ம சம் ப்ராப்ளத்தை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ நம்ம ஆறில் தான் ஃபுல்லாமே வந்து நம்ம இப்போ இது வரைக்கும் நம்ம படித்தது எல்லாமே வந்து ஜென்ரலாக தான் பார்த்தோம். எக்ஸ் இஸ் எனி ஜென்ரல் செட். ஆனால் நம்ம இப்போ வந்து ஸ்பெசிஃபிக்காக ரியல் நம்பர்ஸ் எடுத்து வந்து டோபாலஜி டிஃபைன் பண்ண போகிறோம். அப்போ அங்கே இருக்கிற டோபாலஜிஸ்குள்ள உள்ள ரிலேஷன்ஸை பார்க்க போகிறோம். ஸோ இதை கீப் இன் மைண்ட். இப்போ எல்லாமே வந்து நம்ம ஒரு செட்டில் தான் பேசுகிறோம், வேற நிறைய செட்லாம் கிடையாது. ஒரு செட்டில் நிறைய டோபாலஜி டிஃபைன் பண்ணலாம். அந்த டோபாலஜிக்குள்ள ரிலேஷன்ஸ் என்ன அப்படின்றத இது வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம ஸ்பெசிஃபிக்காக அந்த செட்டை எடுத்துக்க போகிறோம், நம்ம ரியல் நம்பர்ஸ் எடுத்துக்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த கேஸில் வந்து இன் ஆர், இந்த ரியல் ஆரில் நம்ம அப்போ நம்ம டோபாலஜி டிஃபைன் பண்ண போகிறோம். அப்போ டோபாலஜி டிஃபைன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன தேவை, ஒன்று ஓப்பன் செட்ஸ்லாம் யாருன்னு தெரிஞ்சுன்னா நம்ம டோபாலஜி டிஃபைன் பண்ணலாம், இல்லைன்னா பேசிஸ் கிடைச்சதுன்னா போதும். ஏதோ ஒரு கலெக்ஷன் அது பேசிஸ்ன்னு சொல்லிட்டுனா போதும், அந்த பேசிஸ் வச்சு நம்ம டோபாலஜி டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நம்ம இப்போ பேசிஸ் வச்சு தான் நான் ஒரு நிறைய பேசிஸ் தரப்போகிறேன் அந்த ஆருக்கு. அந்த ஒவ்வொரு பேசிஸும் வந்து ஒரு டோபாலஜி வந்து ஜெனரேட் பண்ண போகுது. அந்த டோபாலஜிக்கு நான் ஒரு சில பேர் கொடுக்க போகிறேன். அப்புறம் அந்த டோபாலஜிஸ்குள்ள ரிலேஷன்ஸ் எதுக்குள்ளே கண்டெயின் பண்ணியிருக்கு அப்படின்ற ரிலேஷன்ஸும் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அப்போ நான் இந்த ஆரில் எப்படி டோபாலஜி டிஃபைன் பண்ண போகிறேன்னாக்கா, இன் டேர்ம்ஸ் ஆஃப் பேசிஸ். அப்போ நான் பேசிஸ் யாரு, அப்போ நான் நிறைய சம் கலெக்ஷன் எடுக்க போகிறேன்னு வச்சுங்களேன். ஸ்கிரிப்ட் பி இது யாருனாக்கா
கலெக்ஷன் ஆஃப் ஆல் ஓப்பன் இன்டர்வல்ஸ் எடுக்கிறேன். ஏன்னா நம்ம ஆரில் வந்து ஓப்பன் இன்டர்வல்ஸ்னால் என்னன்னு தெரியும். ஸோ ஓப்பன் இன்டர்வல்ஸ் எடுக்கப்போம். ஸோ முதல்ல இந்த ஓப்பன் இன்டர்வல்ஸ்க்கு என்ன டெஃபினிஷன்றதை நம்ம சொல்லிப்போம். அதுக்கப்புறம் இந்த கலெக்ஷன் ஆஃப் ஆல் ஓப்பன், இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், இருந்தாலும் நான் குயிக்காக வந்து ஓப்பன் இன்டர்வல் அப்படின்னா என்னன்றது டெஃபினிஷன் மட்டும் குயிக்காக சொல்லிடுவோம். ஸோ இஃப் யூ டேக் எனி எலமெண்ட் A, B in R a real number, we define the open interval. So open interval A, B னா என்ன அர்த்தம்? collection of all real numbers, collection of all x in R. இந்த x எதுக்குள்ள இருக்குனாக்கா ஏவோட பெருசாக இருக்கணும், P விட சின்னதாக இருக்கணும். இந்த ஏக்கும் பிக்கு இடைப்பட்ட எல்லா ரியல் நம்பர்ஸும் கலெக்ட் பண்ணுறத we denote open interval A, B, call it the open interval. இப்போ இதே வந்து ஒரு பக்கம் வந்து க்ளோஸ்டாக இருக்குது, க்ளோஸ்ட் A, ஓப்பன் B. இது என்ன செட்டுனா செட் ஆஃப் ஆல் எக்ஸ் இன் ரியல் நம்பர். எந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணால் அது ஏவாக இருக்கலாம், இல்லைனா அதை விட அதிகமாக இருக்கலாம், கண்டிப்பாக பியை விட கம்மியாக இருக்கும். ஓகே, இந்த ரெண்டு இன்டர்வல் வச்சு இப்போது நம்ம ஒரு பேசிஸ் எலமெண்ட் சொல்ல போகிறோம். என்ன பேசிஸ் எலமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கிரிப்ட் பின்னு ஒரு பேசிஸ் வைக்கிறோம். இந்த ஸ்கிரிப்ட் பின்றனா ஆல் பாசிபிள் ஓப்பன் இன்டர்வல்ஸ். இங்கே இருக்கிறது எல்லாமே ஓப்பன் இன்டர்வல்ஸ். ஸோ கலெக்ஷன் ஆஃப் ஆல் ஓப்பன் இன்டர்வல்ஸ் ஏபி. அது 0,1 இருக்கலாம், 0,2 இருக்கலாம். ஆனால் இந்த ரெண்டு பாயிண்ட் வந்து இந்த ஏவும் பியும் வந்து ரியல் நம்பர்ஸ், இன்ஃபினிட்டிலாம் எடுக்கக்கூடாது. ஏன்னா நம்ம ஏவும் பியும் வந்து ரியல் நம்பர் ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ சச் தட் இந்த ஏவும் பியும் வந்து ஜஸ்ட் ரியல் நம்பர். நீங்கள் எந்த நம்பர் வேணா இருக்கலாம், ஆனால் இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டி ரியல் நம்பர்ஸ் கிடையாது, நீங்கள் அதை எடுக்கக்கூடாது. ஸோ அப்போ கலெக்ஷன் ஆஃப் ஆல் ஓப்பன் இன்டர்வல்ஸ் இதான் என்னுடைய ஸ்கிரிப்ட் பி. இப்போ இந்த ஸ்கிரிப்ட் பி வந்து பேசிஸா அப்படின்னு செக் பண்ண போகிறோம். இது பேசிஸா ஆயிடுச்சுன்னு இப்போ நான் அது ஈஸி தான், நீங்கள் ஈஸியாக சொல்லிடலாம். ஏன்னா இப்போ இது இந்த எல்லா பேசிஸ்னு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன, எல்லா இன்டர்வல்ஸையும் நாங்கள் யூனியன் பண்ணும்போது ஹோல் செட் ஆரே கிடைச்சிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆறுன்றது இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வச்சுங்க, தான் இப்போதைக்கு ஆறுன்னு வச்சுங்க, 0ன்றது இங்கே இருக்குது, இதான் ரியல் லைன் ஆறுன்னு வச்சுக்கேன். நம்ம என்ன பின்றது என்னது, ஆல் பாசிபிள் இன்டர்வல்ஸ், எல்லா இன்டர்வல்ஸும் எடுக்கிறீங்க, ஓப்பன் இன்டர்வல்ஸ். இது எடுக்கிறீங்க, இப்படி எடுக்கலாம். ஏன்னா இன்டர்செக்ஷன் நான் எம்டியாக கூட வரலாம். இந்த மாதிரி ஓப்பன் இன்டர்வல்ஸ் இது, இல்லை இதோட பெரிய ஓப்பன் இன்டர்வல், இந்த மாதிரி ஆல் பாசிபிள் ஓப்பன் இன்டர்வல்ஸ் எடுக்கிறீங்க. அப்போ நீங்கள் அதை எல்லாத்தையும் யூனியன் பண்ணும்போது இந்த ரியல் லைனே கவர் ஆகிடும். ஸோ அதனால் இந்த பேசிஸான ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும். எல்லா இன்டர்வல்ஸையும் நீங்கள் யூனியன் பண்ணும்போது அந்த ஃபுல் ரியல் லைனே கவர் ஆகிடும். தேர்ஃபோர் ஈக்குவல் டு ஆர். தேர்ஃபோர் இந்த கலெக்ஷன் வந்து பேசிஸ்க்கு உண்டான ஃபர்ஸ்ட் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். இப்போ நெக்ஸ்ட் வந்து செகண்ட் கண்டிஷன் என்ன சொல்லுதுனாக்கா, B1 B2 ரெண்டு இன்டர்வல் எடுப்போம். அப்போனா படத்து மேலே போடணும். அப்போ செகண்ட் கண்டிஷன் என்ன சொல்லுது, இன்டர்செக்ஷனுக்குள்ள சப்போஸ் ரெண்டு இங்கே ஒரு பேசிஸ் எலமெண்ட் ஒரு இன்டர்வல் எடுக்கிறீங்க, இன்னொரு இன்டர்வல் இப்படி எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த இன்டர்வலுக்குள்ள இந்த இன்டர்செக்ஷன்ல ஒரு பாயிண்ட் இருந்ததுனாக்கா இந்த பாயிண்ட் கண்டெயின் பண்ணி இருக்கிற மாதிரி இன்னொரு பேசிஸ் எலமெண்ட் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்றத கொஸ்டின். நம்ம ஈஸியாக அப்படி ஒரு இன்டர்வல், இங்கே ஏன்னா எல்லா பேசிஸ் எலமெண்ட்டும் யாரும் இன்டர்வல், இப்போ இந்த எக்ஸை கண்டெயின் பண்ணி இருக்கிற மாதிரி ஒரு இன்டர்வல் இந்த இன்டர்செக்ஷனுக்குள்ள நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஓகே, இது ஈஸி தான். ஏன்னா இன்டர்செக்ஷனில் ஒரு பாயிண்ட் வந்துட்டாலே போதும், நீங்கள் இந்த இன்டர்வல் வந்து இந்த மொத்தம் இந்த லென்த்தில் பாதி லென்த் எடுத்து நீங்கள் எக்ஸை சென்டரை வச்சு ஒரு ஓப்பன் இன்டர்வல் மாதிரி வரைஞ்சிக்கலாம். So this collection form a basis for the set R. ஓகேங்களா? இப்போ இந்த பேசிஸ் வச்சு நம்ம டோபாலஜி ஜெனரேட் பண்ண முடியும். அந்த டோபாலஜிக்கு பேர் வந்து என்னன்னா, so therefore the topology generated by this basis element, topology generated by this basis is called standard topology, இல்லைன்னா யூஷுவல் டோபாலஜின்னு சொல்லுவோம். usual topology or standard topology or standard topology. இப்போ ஆர்ல ஒரு டோபாலஜி டிஃபைன் பண்ணியாச்சு. அது யூஸ்வலாக இந்த டோபாலஜி எப்படி டினோட் பண்ணுவோம்னாக்கா u suffix u, sorry, tau suffix u. இந்த u மீன்ஸ் யூஷுவல். யூஸ்வலாக இது அப்போ ஆர் கமா டவு யூன்னு அர்த்தம். ஆர்ல வந்து இந்த யூஷுவல் டோபாலஜி இருக்கு. அப்போ யூஷுவல் டோபாலஜியில் ஓப்பன் செட்லாம் யாருனாக்கா ஓப்பன் இன்டர்வல்ஸ் தான் வந்து ஓப்பன் செட். ஓகே, இப்போ ஆர்ல ஒரு டோபாலஜி டிஃபைன் பண்ணியாச்சு யூசிங் திஸ் பேசிஸ். இப்போ வேற ஒரு கலெக்ஷன் எடுக்க போறோம். என்ன கலெக்ஷனாக்கா, இப்போ இந்த செகண்ட் செட் சொன்ன பார்த்தீங்களா, இதை இந்த ஓப்பன் இன்டர்வல்ஸ் வச்சு ஒரு பேசிஸ் கலெக்ஷன் வச்சு போட்டேன். இப்போ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வச்சு ஒரு ஸ்கிரிப்ட் பி டேஷ்னு வச்சுக்கிறேன். அப்போ இந்த ஸ்கிரிப்ட் பி டேஷ்ன்றது என்னன்னாக்கா, ஸ்கிரிப்ட் பி டேஷ்ன்றது அனதர் கலெக்ஷன். இது எந்த மாதிரி கலெக்ஷனாக்கா, கலெக்ஷன் ஆஃப் ஆல் இன்டர்வல்ஸ் ஆஃப் த ஃபார்ம். ஒரு பக்கம் வந்து இந்த என் பாயிண்ட்ஸ் இருக்கும், இன்னொரு பக்கம் வந்து அந்த என் பாயிண்ட்ஸ் இல்லை. அந்த மாதிரி இருக்கிற ஓப்பன் இன்டர்வல்ஸ், நாட் ஓப்பன் இன்டர்வல்ஸ், இன்டர்வல்ஸ். இது அகைன் நீங்கள் பேசிஸ்ன்னு ஈஸியாக நீங்கள் ப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ ஐ லீவ் டு த எக்ஸசைஸ். இந்த கலெக்ஷன் வந்து பேசிஸ் ஆகிடும். அப்போ இந்த பேசிஸ் வச்சு நம்ம டோபாலஜியை ஸ்பேன் பண்ணலாம், ஜெனரேட் பண்ணலாம்.
அப்போ the topology generated by b dash, so topology start ஆகிதுன்னா generated by the script b dash is called lower limit topology. ஏன்னாக்கா இது lower limit, இது upper லிமிட்னு வச்சுங்க இந்த இன்டர்வலுக்கு. ஸோ இங்கே வந்து க்ளோஸ்ட் ஆயிருக்கு, அதனால இஸ் கால்டு lower limit topology. ஓகே, லோயர் லிமிட் டோபாலஜி. இது எப்படி டினோட் பண்ணுவோம்னாக்கா ஆக்சுவலாக டவு சஃபிக்ஸ் எல், எல் மீன்ஸ் லோயர் லிமிட் டோபாலஜி. இல்லைன்னா இந்த ஆர்டர் பேர் இருக்குது பார்த்தீங்களா, ரியல் நம்பர் வித் திஸ் லோயர் லிமிட் டோபாலஜி, இதை ஷார்ட்டாக எப்படி டினோட் பண்ணுவாங்கனாக்கா ஆர் சஃபிக்ஸ் எல். ஆர் சஃபிக்ஸ் எல்ல ஆர் சஃபிக்ஸ் எல்னு அர்த்தம் ஆர் வித் லோயர் லிமிட் டோபாலஜி. நம்ம ஷார்ட்டாக வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு வச்சுங்க, ஆர் சஃபிக்ஸ் எல்னு சொல்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்னாக்கா அந்த ஆர்ன்ற ரியல் லைனில் எல்ன்றதுனால லோயர் லிமிட் டோபாலஜி இருக்குன்னு அர்த்தம். ஓகே, இது வந்து ஷார்ட் நோட்டேஷன் ஃபார் லோயர் லிமிட் டோபாலஜி ஆன் த செட் ஆர். இல்லைனா டவு எல்னு சொல்லுவோம். ஸோ எல் மீன்ஸ் லோயர் லிமிட் டோபாலஜி. அப்போ இங்கே டோபாலஜியில் ஓப்பன் செட்ஸ்லாம் யாரு? இஸ் ஆஃப் த ஃபார்ம் இன்டர்வல் க்ளோஸ்லி ஏ ஓப்பன் பி. இந்த மாதிரி இருக்கிற இன்டர்வல்ஸ் தான் ஓப்பன் செட்டு இந்த டோபாலஜியில். இப்போ ஆரில் இன்னொரு டோபாலஜி நம்ம டிஃபைன் பண்ணியாச்சு, லோயர் லிமிட் டோபாலஜி. இன்னொரு டோபாலஜி டிஃபைன் பண்ண போகிறோம், அது என்ன டோபாலஜி அப்படின்னு பார்ப்போம். இப்போ கே என்பது கேபிட்டல் கே. இது வந்து என்ன செட் இருக்குன்னா இந்த 1/n ஃபார்மேட்டில் இருக்கிற நம்பர்ஸ் 1/n such that n is a natural number. இதில் இருக்கிறது யாரெல்லாம் இருப்பாங்கன்னு தெரியும் நம்மளுக்கு. 1, 1/2, 1/3 அந்த மாதிரி இருக்கிற ஆல் 1/nஸ்லாம் கலெக்ட் பண்ணுறது தான் கேபிட்டல் கேன்னு வச்சுக்கிறேன். இப்போது நான் இன்னொரு ஸ்கிரிப்ட் பி டபுள் டேஷ், இது ஒரு கலெக்ஷன். இந்த கலெக்ஷன் என்னென்ன இருக்க போகுதுனாக்கா ஆல் ஓப்பன் இன்டர்வல்ஸும் எடுத்துக்கிறேன், ஏ கமா பி இதுவும் எடுத்துக்கிறேன், இந்த கலெக்ஷன் எடுத்துக்கிறேன், யூனியன் இன்னொரு கலெக்ஷன் எடுத்துக்கிறேன். என்ன கலெக்ஷனாக்கா அதே மாதிரி எல்லா இன்டர்வல்லையும் இந்த கேல இருக்கிற பாயிண்ட்ஸை ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஏ கமா பின்னு ஆர் தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த இன்டர்வல் அப்படியே எடுத்துக்கிறேன், ஆல் பாசிபிள் ஓப்பன் இன்டர்வல்ஸ் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு இன்டர்வல், அந்த இன்டர்வல் இந்த கே பாயிண்ட்ஸ், கேல இருக்க பாயிண்ட்ஸ், கேல இருக்க என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்கு, 1, 1/2, 1/3 இந்த மாதிரி இந்த டிஸ்கிரீட் பாயிண்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த பாயிண்ட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இருக்கிற செட்ஸ். இது ஆக்சுவலாக இது மொத்தமாக பார்த்தா இன்டர்வலே கிடையாது, இது மட்டும்தான் இன்டர்வல். அது வந்து இங்கே பாயிண்ட்ஸ், அந்த கேல இருக்க பாயிண்ட்ஸ் நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அது இன்டர்வல் கிடையாது, ஜஸ்ட் சம் சப்செட் ஆஃப் ஆர். ஸோ இது வந்து ஸ்கிரிப்ட் பி. இப்போ இந்த ஸ்கிரிப்ட் பி டபுள் டேஷ், இந்த பி டபுள் டேஷ்ன்றது என்னன்னு முதல்ல தெரிஞ்சுங்க. இந்த பி டபுள் டேஷில் என்னென்ன செட்ஸ்லாம் இருக்குனாக்கா ஆல் பாசிபிள் ஓப்பன் இன்டர்வல்ஸும் இருக்கு. எக்ஸ்ட்ரா வந்து அந்த ஓப்பன் இன்டர்வல்ஸில் இந்த கே என்ற பாயிண்ட்ஸை, கேல இருக்க பாயிண்ட்ஸை ரிமூவ் பண்ண செட்ஸும் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 0ன்னு வச்சுங்க, கேல இருக்க பாயிண்ட்ஸில் நீங்கள் வந்து இது 1, கே 1 இருக்குது, 1/2 இருக்குது, 1/3 இருக்குது, இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ இங்கே ஒரு ஓப்பன் இன்டர்வல் எடுக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், இது ஒரு எக்ஸ், இது ஒய்னா, இப்போ இதுக்குள்ள இந்த 1/2ன்றது ஒரு கேல இருக்க ஒரு வேல்யூ. அப்போ இந்த பாயிண்ட் நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு மீதி இருக்க பாயிண்ட்ஸ் தான் வந்து இங்கே இருக்கும். இப்போ சப்போஸ் வேற இப்படி ஏதாவது ஒன்று எடுக்கிறீங்க, இன்டர்வல் எடுத்தீங்கன்னா அந்த இன்டர்வலில் இதுக்குள்ள இருக்க 1/nஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு மீதி இருக்கிறதுலாம் இங்கே இருக்கும். சப்போஸ் ஒரு இன்டர்வல் இங்கே வெளியே எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஏன்னா 0க்கும் 1க்கு இடையில தான் இந்த கேவோட வேல்யூஸ் இருக்கும். சப்போஸ் ஒரு ஓப்பன் இன்டர்வல் இங்கே எடுத்தீங்கன்னா அங்கே கேவோட வேல்யூஸ் நீங்கள் ரிமூவ் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே கே 0 இங்கே இருக்குன்னா இங்கே தான் 0க்கும் 1க்கு இடையில தான் கேவோட வேல்யூஸ் இருக்கும், தவிர இங்கே இருக்கிற வேல்யூஸ்லாம் இருக்காது. ஸோ அப்போ இங்கே இருக்கிற இன்டர்வல்ஸ் ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். அப்போ இந்த இன்டர்வல்ஸ் தான் இப்போ இங்கே பெரிய இன்டர்வலாக கூட இருக்கலாம். சப்போஸ் இங்கே வந்து -10 இருக்குது, இங்கே வந்து +10 இருக்குது, இது ஒரு ஓப்பன் இன்டர்வல், இங்கே 0 இருக்குன்னு வச்சுங்க. இப்போது இதில் இந்த -10 to ஓப்பன் இன்டர்வல் -10 +10 இந்த கலெக்ஷனும் இந்த செட்டும் இந்த ஸ்கிரிப்ட் பி டபுள் டேஷில் இருக்குது. எக்ஸ்ட்ரா வந்து இந்த கேல இருக்க பாயிண்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த 1, இந்த 1/2, 1/3, 1/4 எக்ஸட்ரா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு மீதி என்ன இருக்கோ இந்த பக்கம் ஃபுல்லாக இருக்கும், மீதி அங்கங்கே இங்கே பாயிண்ட்ஸ் இருக்கும், இதெல்லாம் கலெக்ட் பண்ணுறது தான் இந்த கலெக்ஷனுக்குள்ள வந்து. ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக இன்னும் சொல்ல போனால் இது ஆக்சுவலாக ஸ்கிரிப்ட் பி. இந்த பி டபுள் டேஷ்ன்றது என்னன்னாக்கா இது வந்து நம்ம ஸ்கிரிப்ட் பின்னு முன்னாடி சொல்லியிருக்கோம், ஆல் பாசிபிள் யூனியன்ஸ். யூனியன் இந்த இன்டர்வல்ஸில் இந்த கே என்ற பாயிண்ட்ஸை, கேல இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறது அந்த செட். இது வந்து பி டபுள் டேஷ். இந்த பி டபுள் டேஷும் ஃபார்ம் பேசிஸ், இதுதான் எங்கள் ஹைலைட். இது நீங்கள் ஈஸியாக செக் பண்ணிடலாம் இதெல்லாம். ஏன்னா இங்கே இருக்கிறது நீங்கள் எல்லாத்தையும் யூனியன் பண்ணாலே உங்களுக்கு ஹோல் ஆரே கிடைச்சிடும், நீங்கள் இதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஸோ அதனால் எல்லாத்தையும் யூனியன் பண்ணால் உங்களுக்கு ஹோல் ரியல் நம்பர் கிடைச்சிடும். அதேமாதிரி இன்டர்செக்ஷனில் ஒரு பாயிண்ட் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வந்து
அது இன்டர்செக்ஷனுக்குள்ள ஒரு பேசிஸ் எலமெண்ட் கிடைக்கணும் ஈஸியாக ப்ரூவ் பண்ணலாம். தேர்ஃபோர் திஸ் ஸ்கிரிப்ட் பி டபுள் டேஷ் ஃபார்ம் ஏ பேசிஸ் ஆன் எ செட் ஆர். இந்த ஆர்ல இது ஒரு பேசிஸாக ஃபார்ம், இது பேசிஸ் நீங்கள் ஈஸியாக ப்ரூவ் பண்ணிக்கலாம். இந்த பேசிஸை வச்சு நம்ம ஒரு டோபாலஜி ஜெனரேட் ஒன்ஸ் நம்மளுக்கு ஒரு பேசிஸ் கிடைச்சிட்டா போதும், அந்த பேசிஸ் வச்சு நம்மளால ஒரு டோபாலஜியை ஃபார்ம் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நவ் த டோபாலஜி ஜெனரேட்டட் பை பி டபுள் டேஷ், அதை நாங்கள் எழுதிக்கிறேன். டோபாலஜி generated by the script b double dash is called k topology, capital K. இந்த capital K தான் யாரு, அந்த 1/n இருக்கிறது k topology. ஸோ k topologyன்றது என்னன்னா அதோட பேசிஸ் எலமெண்ட்ஸ்லாம் வந்து ஆல் ஓப்பன் இன்டர்வல்ஸ் அண்டு ஓப்பன் இன்டர்வல்ஸில் அந்த 1/n ரிமூவ் பண்ண செட்ஸ், இது எல்லாத்தையும் சேர்த்து தான் b double dash. இதுதான் பேசிஸ் எலமெண்ட் ஃபார் த டோபாலஜி. அந்த டோபாலஜி வந்து கே டோபாலஜின்னு சொல்கிறோம். அப்போ நம்ம எப்படி டினோட் பண்ணுறோம்னாக்கா ஆரில் கே டோபாலஜி இருக்குன்னு சொல்கிறதுக்கு ஆர் இந்த சஃபிக்ஸ் வந்து கேபிட்டல் கே எப்படி போடுறாங்கன்னா என்ன அர்த்தம்னாக்கா இது கேபிட்டல் கே. அப்போ இந்த ரியல் லைனில் கே என்ற கே டோபாலஜி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு 3 டோபாலஜி கிடைச்சிருக்கு. ஏன்னா அது வந்து இப்போ ஷார்ட்டாக சொல்கிற பாருங்க. இப்போது 3 டோபாலஜி இருக்குது. ஒன்று ஸ்டாண்டர்ட் டோபாலஜி இல்லைன்னா யூஷுவல் டோபாலஜி, எல்லாமே ஆரில் தான் பேசுகிறோம். ஸோ அப்போ ஆர் சஃபிக்ஸ் நான் ஸ்டாண்டர்ட் நோட்டேஷன் இதுதான். ஆர் சஃபிக்ஸ் யூனா ஆரில் யூஷுவல் டோபாலஜி, இது ஒரு டோபாலஜி இருக்குது. அப்புறம் ஆரில் லோயர் லிமிட் டோபாலஜி, அப்புறம் ஆரில் வந்து என்ன டோபாலஜி இருக்குது, கே டோபாலஜி. ஸோ இப்போ இந்த 3 டோபாலஜி இருக்குது. இப்போ இந்த 3 டோபாலஜிக்குள்ள ரிலேஷன்ஸ் பார்க்கணும். ஏன்னா சிம்பிளாக வந்து இதுக்கு வந்து டவ் யூன்னு வச்சுக்கோமா, இதுக்கு வந்து டவ் எல், இதுக்கு வந்து டவ் கேன்னு வச்சுக்கோங்க இப்போதைக்கு. இப்போ என்ன ரிலேஷன் தியரம் என்ன சொல்லுதுனாக்கா, இந்த டவ் யூ இஸ் வீக்கர் தென் டவ் எல் அண்ட் தென் டவ் இ. ஸோ ஏபிஐ ஸ்டேட்டஸ் தியரம் அது ஈஸியாக ப்ரூவ் பண்ணிடலாம். லெம்மான்னு கூட வச்சு லெம்மா the topologies of RL, RL and RK are strictly finer than standard topology. ஸ்டாண்டர்ட் டோபாலஜி நம்ம வந்து என்ன டினோட் பண்ணால் ஆர் சஃபிக்ஸ் யூன்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் பட் இந்த ஆர்எல்லும் ஆர்கேவும் வந்து கம்பேர் பண்ண முடியாது. பட் ஆர் நாட் கம்பேரபிள், ஆர் நாட் கம்பேரபிள். தட் இஸ் இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுதுனாக்கா, இந்த டவுஎல் வந்து இந்த டவுஎல் தான் லோயர் லிமிட் டோபாலஜி இஸ் ஃபைனர் தென் யூஷுவல் டோபாலஜி இது சொல்லுது. அப்புறம் என்ன சொல்லுதுன்னா இந்த ஆர்கே பார்த்தீங்களா, அதுக்கு ஆர்கே கிராஸ் பண்ணி நம்ம டோபாலஜி என்ன டினோட் பண்ணோம், டவு சஃபிக்ஸ் கே, இது வந்து அகைன் இஸ் ஃபைனர் தென் யூஷுவல் டோபாலஜி. இதுதான் அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா என்ன சொல்லுதுன்னா, இந்த டவு எல்லும் டவு கேவும் நம்மளால கம்பேர் பண்ண முடியாது. இந்த டவு எல் இஸ் கண்டைன் இன் டவு கேவும் சொல்ல முடியாது, டவு கே கண்டைன் இன் டவு எல்லும் கம்பேர் பண்ண முடியாது. ஸோ இது எப்படி ப்ரூவ் பண்ணுறது? சிம்பிள் தான் நம்மளுக்கு. இப்போ நம்ம அதை தியரம் முக்கியம். இப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு தியரம் பார்த்தோம், என்னது இந்த டவு இஸ் கண்டைன் டவு டேஷ்னு அர்த்தம், இந்த பேசிஸ் வச்சு ஒன்று சொல்லியிருப்போம். அந்த தியரத்தை வச்சு தான் இப்போது இதை நம்ம கம்பேரபிள் ஸ்ட்ரிக்ட்லி இப்போ இந்த தியர் தான் நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ ஒரு டோபாலஜி வந்து இன்னொரு டோபாலஜியில் கண்டைன் பண்ணியிருக்கு, நம்ம என்ன சொல்லுவோம், இஃப் யூ டேக் எனி பாயிண்ட் எக்ஸ் இன் எக்ஸ், அதே மாதிரி அந்த எக்ஸை கண்டைன் பண்ணியிருக்கிற மாதிரி இந்த டவுவில் எது சின்னது சொல்கிறோமோ அந்த சின்னதில் எந்த ஒரு பேசிஸ் எலமெண்ட்டில் எந்த ஒரு பேசிஸ் எலமெண்ட் இருந்தாலும் we can find another basis element b dash in b such that அந்த b dash is subset of b. இதான் சொல்ல போகிறோம். இப்போ நம்ம ஒவ்வொரு டோபாலஜிலையும் பேசிஸ் எலமெண்ட் யார் அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகே, இப்போது நான் ஃபஸ்ட்டு என்ன ஒன்று ப்ரூவ் பண்ணுறேன், நீங்கள் சிமிலராக இருக்கிறத ப்ரூவ் பண்ணிடுங்க. இப்போ நான் என்ன ப்ரூவ் பண்ண போகிறேன்னாக்கா, ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் ப்ரூவ் பண்ண போகிறேன். என்ன ஃபஸ்ட்டு கிளைம், த லோயர் லிமிட் டோபாலஜி இஸ் ஃபைனர் தென் யூஷுவல் டோபாலஜி. இதை தான் வந்து நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். இது ப்ரூவ் பண்ணுறது நம்ம என்ன சொல்லணும், ஆர்பிட்ரி எந்த ஒரு பாயிண்ட் எடுத்தாலும் லெட் எக்ஸ் இன் ஆர்,
நம்ம ரியல் லைனில் தான் ரியல் நம்பர்ஸில் இருக்கும். ஆர் அண்டு இங்கே ஒரு ஓப்பன், ஏன்னா இங்கே தான் ஸ்டார்ட் பண்ண வரும் பேசிஸ் எலமெண்ட். இங்கே பேசிஸ் எலமெண்ட்லாம் யார்? ஓப்பன் இன்டர்வல்ஸ் தான் இங்கே பேசிஸ் எலமெண்ட். அப்போ எக்ஸை கண்டெயின் பண்ணி இருக்கிற மாதிரி ஒரு ஓப்பன் செட் எடுக்க போகிறோம். அப்போ நம்ம லெட் ஆர்பிட்ரி எடுக்க போகிறோம். லெட் ஓப்பன் இன்டர்வல் ஏ கமா பி இன் அந்த ஸ்கிரிப்ட் பி தான் பேசிஸ்னு வச்சுருக்கோம். சச் தட் அதுக்குள்ளே எக்ஸ் இருக்கணும் கண்டிப்பாக. எக்ஸ் கண்டெயின் பண்ணி இருக்கிற மாதிரி ஒரு ஓப்பன் செட்டு இங்கே எடுக்க போகிறோம். இப்போ எய்ம் என்னன்னா இங்கே ஒரு ஓப்பன் இன்டர்வல், இங்கே ஒரு ஓப்பன் பேசிஸ் எலமெண்ட் கண்டுபிடிக்கணும். அது வந்து இந்த இன்டர்வலுக்குள்ளே கண்டெயின் பண்ணியிருக்கிற மாதிரி. அது இல்லாமல் அந்த எக்ஸும் இருக்கணும். ஆனால் இங்கே இருக்கிறது எல்லாமே லோயர் அந்த பேசிஸ் எலமெண்ட்லாம் யார்? இன்டர்வல் இந்த ஆஃப் த ஃபார்ம் ஓப்பன் இன்டர்வல் சம்திங். ஆனால் ஒரு பக்கம் வந்து க்ளோஸ்ட் ஆகிருக்கும், ஒரு பக்கம் ஓப்பனாக இருக்கும். இப்போ நீங்கள் லைன் வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரியும். இப்போது அந்த ஓப்பன் இன்டர்வல் ஏ கமா பி எடுத்துட்டோம். அதில் ஒரு பாயிண்ட் அந்த கொடுத்துக்கிற எக்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஓப்பன் இன்டர்வல் ஏ கமா பி கேட்டது. இப்போ நம்ம எய்ம் என்னன்னா இந்த ஓப்பன் இன்டர்வல் ஏ கமா பிக்குள்ள ஒரு பேசிஸ் எலமெண்ட், ஆனால் அந்த பேசிஸ் எலமெண்ட் இந்த லோயர் லிமிட்டில் இருக்கணும். அதுக்குள்ளே எக்ஸ் இருக்கணும். அப்போ கிளியராக நம்ம எடுத்துக்கலாம். லோயர் லிமிட் இந்த மாதிரி எடுத்துங்க, இந்த இன்டர்வல். அப்போ இன்டர்வல் எக்ஸ் கமா பி ஓப்பன் பி. இது கண்டிப்பாக வந்து அந்த ஸ்கிரிப்ட் பி டேஷ் அந்த லோயர் லிமிட்டில் இருக்கும். ஏன்னா அந்த லோயர் லிமிட்னாலே அந்த பேசிஸ் எலமெண்ட் வந்து ஒரு பக்கம் க்ளோஸாக இருக்கணும், ஒரு பக்கம் ஓப்பனாக இருக்கணும். அதுக்குள்ளே எக்ஸும் இருக்குது. ஸோ தேர்ஃபோர் அவர் ரெக்வயர்டு பேசிஸ் எலமெண்ட் இஸ் க்ளோஸ் டு எக்ஸ் ஓப்பன் பி. இது வந்து எதுக்குள்ளே கண்டெயின் பண்ணியிருக்கு? இந்த ஓப்பன் இன்டர்வல் ஏ கமா பிக்குள்ளே கண்டெயின் பண்ணியிருக்கு. அது இல்லாமல் எக்ஸும் இதுக்குள்ளே இருக்குது. ஸோ தேர்ஃபோர் டவு எல் இஸ் பிகர் தென் டவு யூ. அப்போ டவு எல் த லோயர் லிமிட் டோபாலஜி இஸ் ஃபைனர் தென் யூஷுவல் டோபாலஜி, ஸ்டாண்டர்ட் டோபாலஜி. இப்போ நெக்ஸ்ட் ப்ரூஃப் நான் வந்து ஹிண்ட் தரேன். ப்ரூஃப் என்ன சொன்னோம்? இந்த கே டோபாலஜி பார்த்தீங்களா, இஸ் ஃபைனர் தென் யூஷுவல் டோபாலஜி. இதான் அடுத்த கிளைம். பட் நம்மளுக்கு இங்கே எந்த ஒரு ஓப்பன் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம்? ஆர்பிட்டே ஒரு எக்ஸ் இன் ஆரில் எடுத்து இந்த எக்ஸை கண்டெயின் பண்ணியிருக்க மாதிரி ஒரு ஓப்பன் இன்டர்வல் எடுத்தீங்கன்னா இங்கே ஒரு பேசிஸ் எலமெண்ட் கண்டுபிடிக்கும். அதாவது இந்த ஓப்பன் இன்டர்வல் ஏ கமா பிக்குள்ள இந்த டோபாலஜி இருக்க ஒரு பேசிஸ் எலமெண்ட். ஆனால் இந்த டோபாலஜி கே டோபாலஜி இருக்கிற பேசிஸ் எலமெண்ட் நம்மளுக்கு யாரும் தெரியும்? ஒன்று ஓப்பன் இன்டர்வல் ஏ கமா பி ஃபார்மெட்டில் இருக்கும், இல்லைன்னா இந்த ஓப்பன் இன்டர்வல் ஏ கமா பிலேருந்து இந்த கேவை ரிமூவ் பண்ணதாக இருக்கும். இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் இருக்குது. நம்ம அப்போ என்ன சூஸ் பண்ணலாம்? ஆர்பிட்டே இந்த ஸ்பெசிஃபிக்கே சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சிம்பிள் ப்ரூஃப் ஆகிடும். ஏன்னா வி கேன் சூஸ் த சேம் ஓப்பன் இன்டர்வல் ஏ கமா பி. இப்போ அதுக்குள்ளே எக்ஸ் இருக்குது தெரியும், கண்டெய்ன்மெண்ட்டு தெரியும். ஸோ தேர்ஃபோர் the tau k is bigger than, that is finer than tau l வந்துச்சு. இது ஸ்ட்ரிக்ட்லின்னு சொல்லணும். அப்போ ஸ்ட்ரிக்ட்லின்னு சொல்கிறதுக்கு அதான் அந்த ப்ராப்ளத்தில் என்ன சொல்லுதுனாக்கா ஸ்ட்ரிக்ட்லி ஃபைனர் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஈக்குவல் இல்லைன்னு அர்த்தம். அப்போ ஈக்குவல் இல்லைன்னு அர்த்தம் என்ன சொல்லணும்? இங்கே ஒரு பேசிஸ் எலமெண்ட் எடுத்திங்கன்னா அந்த பேசிஸ் எலமெண்ட் இங்கே வந்து அதாவது இந்த கண்டெய்ன்மெண்ட் கிடையாதுன்னு அர்த்தம். நீங்கள் ஈஸியாக ப்ரூவ் பண்ணிடலாம். அதேமாதிரி இந்த செகண்டுக்கும் வந்து ஸ்ட்ரிக்ட்லி ஃபைனர் அப்படின்னா இந்த ரிவர்ஸ் கண்டெய்னர் ஈக்குவல் ஆகாது. நெக்ஸ்ட் அதில் தேர்ட் கிளைம் என்ன சொல்கிறேன்னாக்கா இந்த டவு கேவும் டவு எல்லையும் கம்பேர் பண்ண முடியாது. தேர்ட் பார்ட் ஆஃப் த லெம்மா என்ன சொல்கிறது? இந்த டவு கே டோபாலஜி அண்ட் தென் லோயர் லிமிட் டோபாலஜி பார்த்தீங்களா, இதை கம்பேரே பண்ண முடியாது. ஒன்று இது சப்செட்டாக எதுவும் சொல்ல முடியாது, இதுவும் சப்செட்டாக எதுவும் சொல்ல முடியாது. அது ஏன்? சப்போஸ் இது நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, இந்த கண்டெய்ன்மெண்ட் நடக்குதுன்னா நீங்கள் அந்த தியரத்தை யூஸ் பண்ணி இங்கே எந்த ஒரு பேசிஸ் எலமெண்ட் எடுத்தாலும் அது இங்கே இருக்குன்னு சொல்லணும். ஆனால் இப்போ இங்கே ஒரு பேசிஸ் எலமெண்ட் ஸ்பெசிஃபிக்காக நான் இதை எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ -1,1 மைனஸ் கேன்றது அந்த 1 to n இருக்குல்ல. அது இப்போ இது வந்து பேசிஸ் எலமெண்ட் எங்கே? இங்கே. இப்போ இதில் 0 இருக்குது. இப்போது இங்கே 0 இருக்கிற மாதிரி என்னால் ஒரு ஓப்பன் இன்டர்வல் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் இது வந்து இதுக்குள்ளே அது இருக்கிற மாதிரி. இப்போ வந்து இது வந்து -1, இது +1, இங்கே 0 இருக்குது, இங்கே பாயிண்ட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுறீங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஸோ இதான் வந்து கொடுத்துருக்கோம். இதுக்குள்ளே நம்மளால ஒரு இங்கே இருக்கிற ஒரு பேசிஸ் எலமெண்ட் கண்டுபிடிக்கும். இங்கே இருக்கிறது எல்லாமே ஓப்பன் இன்டர்வல் ஏ கமா பி ஃபார்மேட்டாக தான் இருக்கும். அதுக்குள்ளே 0வும் இருக்கும். ஸோ அப்போ 0வும் இருக்கணும்னாலே ஓப்பன் இன்டர்வல்ஸாக இருக்குனாலே இப்படி தான் நீங்கள் வரைஞ்சாகணும். அப்போ நீங்கள் இப்படி வரைஞ்சிட்டாலே இந்த போர்ஷனுக்குள்ளே வந்து ஏகப்பட்ட 1/n ஃபார்மேட் எலமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ ஆனால் நம்ம இதுக்குள்ளே வந்து 1/n இல்லைன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ வி கேனாட் ஃபைண்ட் பேசிஸ் எலமெண்ட் ஹியர். அதனால் இந்த கண்டெய்ன்மெண்ட் வராது. சிமிலர்லி இந்த கண்டெய்ன்மெண்ட் இருக்குன்னு வச்சுட்டிங்கன்னா அகைன் உங்களுக்கு கான்ட்ரடிக்ஷன் வந்துடும். இதை நம்ம ஓகே, இது நம்ம லோயர் லிமிட் டோபாலஜியில் அதேமாரி நீங்கள் இங்கே எந்த ஒரு பேசிஸ் எலமெண்ட் எடுத்தாலும் அது இங்கே இருக்காது. ஏன்னா இங்கே இருக்க பேசிஸ் எலமெண்ட் யார் நம்மளுக்கு தெரியும்? கே டோபாலஜியில் ஒன்று ஓப்பன் இன்டர்வல் ஏ கமா பியில் இருக்கணும், இல்லைனா ஓப்பன் இன்டர்வல் ஏ கமா பி மைனஸ் கே இப்படி இருக்கணும். இங்கே லோயர் லிமிட்டில் இருக்கிறதுலாம் எப்படி தெரியும்? ஒரு பக்கம் க்ளோஸ்டாக இருக்கும், ஒரு பக்கம் ஓப்பனாக இருக்கும். ஸோ அதனால் இதை எடுத்து கம்பேர் பண்ண முடியாது.
எனி டவுட்? இப்போ ஆரில் இப்போதைக்கு நம்ம கிட்டத்தட்ட எத்தனை டாப்பாலஜி டிஃபைன் பண்ணியிருக்கோம்னா இப்போதைக்கு 3 டிஃபைன் பண்ணியிருக்கோம். அது அந்த யூஸ்வலாக ஜென்ரலாக 4 டிஃபைன் பண்ணுறது, அது டிஸ்கிரீட் டாப்பாலஜி, இன்டிஸ்கிரீட் டாப்பாலஜி, கோஃபைனைட், கவுண்டபிள், அது வந்து எல்லா செட்டுக்கும் டிஃபைன் பண்ணலாம். இன் பர்டிகுலர் ஆருக்கும் அதை டிஃபைன் பண்ணலாம். அதர் தென் தீஸ் ஆரில் வந்து எக்ஸ்ட்ரா 2 டாப்பாலஜி டிஃபைன் பண்ணியிருக்கோம். சரி, 3 டாப்பாலஜி டிஃபைன் பண்ணியிருக்கோம். அது வந்து யூஷுவல் டாப்பாலஜி, தட் இஸ் ஸ்டாண்டர்ட் டாப்பாலஜி, இல்லைன்னா லோயர் லிமிட் டாப்பாலஜி, அண்ட் தென் கே டாப்பாலஜி. இது தவிர்த்து இன்னும் நிறைய டாப்பாலஜி டிஃபைன் பண்ணலாம். ஸோ இப்போ இதில் எதுவும் இந்த 3 டாப்பாலஜிக்குள்ள ரிலேஷன்ஸ் பார்த்தோம். எது ஃபைனர் தான் எது ஃபைனல் எதை கம்பேர் பண்ண முடியும், எது கம்பேர் பண்ண முடியாது அப்படின்றத பார்த்தோம். ஓகே, ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு சப்போஸ் மறந்து போச்சுன்னா அந்த தியரத்தை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ணிடலாம். இந்த தியரம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டவ் இஸ் கண்டெய்ன் இன் டவ் டேஷ்னா we take any x in x and any basis element containing x னா அந்த பேசிஸ் எலமெண்ட்டுக்குள்ள இந்த டோபாலஜிலேருந்து ஒரு பேசிஸ் எலமெண்ட் கண்டுபிடிக்க முடிஞ்சுன்னா then we say these topology are comparable. இப்போ இந்த ஆரில் 3 டாப்பாலஜி எது கம்பேரபிள் நம்ம சொல்லியாச்சு. ஓகே, ஸோ ஆரில் இப்போ இந்த மறுபடியும் ரீகால் பண்ணிடுறேன். இந்த ஆர் ரியல் லைனில் இப்போதைக்கு 3 டாப்பாலஜி, ஒன்று யூஷுவல் டாப்பாலஜி டிஃபைன் பண்ணோம், லோயர் லிமிட் டாப்பாலஜி டிஃபைன் பண்ணோம், அப்புறம் கே டாப்பாலஜி டிஃபைன் பண்ணோம். இப்போ இந்த 3 டாப்பாலஜிக்குள்ள ரிலேஷன்ஸ் என்ன பார்த்தோன்னா இந்த டவ் யூ பார்த்தீங்கன்னா அதான் சின்ன டாப்பாலஜி. தட் இஸ் டவ் யூ இஸ் வீக்கர் தென் டவ் எல்லாவும் இருக்கும், டவ் யூ இஸ் வீக்கர் தென் டவ் கேவாகவும் இருக்கும். ஆனால் இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ண முடியாது. டவ் எல் அண்ட் டவ் கே cannot be comparable. இதுக்குள்ளே கண்டெயின் பண்ணிருக்கும் சொல்ல முடியாது, அது வந்து அதுக்குள்ளே இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் இது கம்பேர் பண்ணணும். ஓகே, இப்போ இந்த ஆரில் இப்போதைக்கு இதை டிஃபைன் பண்ணியாச்சு. இப்போது நான் உங்களுக்கு எக்ஸசைஸை தரேன், என்ன அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்க. அதில் புக்லேயே அந்த எக்ஸசைஸ் இருக்குது. என்னன்னா இப்போ ஒரு ஆரில் வந்து அகைன் நிறைய டாப்பாலஜி டிஃபைன் பண்ண போகிறோம். அந்த டாப்பாலஜிக்குள்ள ரிலேஷன்ஸ் என்ன அப்படின்றத நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஸோ அப்போ நான் பேசிக் டாப்பாலஜி சொல்ல போகிறேன்னா நான் ஓப்பன் பேசிஸ் எலமெண்ட் யாருன்னு சொல்லிட்டாலே போதும், நம்மளுக்கு டாப்பாலஜி கிடைச்சிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ எக்ஸசைஸ் எடுத்துங்க. என்ன எக்ஸசைஸ்னா, இன் ஆர் we have some following டாப்பாலஜி. என்னென்னா டவ் ஒன்னு ஒரு டாப்பாலஜி எடுக்கிறேன், அது என்னென்னா ஸ்டாண்டர்ட் டாப்பாலஜி எடுத்துக்கிறேன். அதான் டவ் யூன்னு நம்ம பேர் கொடுத்துருக்கோம். இப்போ நான் பேர் வந்து டவ் ஒன்னு கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்டாண்டர்ட் டாப்பாலஜி. இப்போ டவ் டூன்னு இன்னொரு டாப்பாலஜி கொடுக்குறேன், அது என்னென்னா டாப்பாலஜி கே டாப்பாலஜி. இப்போ கே டாப்பாலஜினா என்னென்னு பார்த்தோம். இப்போ டவ் த்ரீன்னு இன்னொரு டாப்பாலஜி சொல்கிறேன். அப்படின்னா இந்த டவ் எஃப் சொன்னால ஃபைனைட் காம்ப்ளிமெண்ட் டாப்பாலஜி, அதை தான் டவ் த்ரீன்னு வச்சுக்கிறேன். டவ் ஃபோர் வந்து என்ன வச்சுருக்கேன்னா இந்த லோயர் லிமிட் டாப்பாலஜி, டவ் எல்லுன்னு வச்சு. இப்போ டவ் ஃபைவ்னு இன்னொரு டாப்பாலஜி கொடுக்குறேன். அந்த டாப்பாலஜினுடைய பேசிஸ் எலமெண்ட் மட்டும் நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன். யாருனாக்கா மைனஸ் இன்ஃபினிட்டி கமா ஏ ஓப்பன் இன்டர்வல்ஸ், ஆல் ஓப்பன் இன்டர்வல்ஸ் வச்சுருந்தோம்ல, இதுதான் வந்து ஸ்கிரிப்ட் பி. இந்த ஸ்கிரிப்ட் பியை வச்சு பேசிஸை ஃபார்ம் பண்ணும். இது ஜென்ரேட் பண்ணுற டாப்பாலஜி வந்து டவ் ஃபைவ்னு வச்சுருக்கேன். இப்போ இந்த 5 டாப்பாலஜிக்கு உள்ள ரிலேஷன்ஸை நீங்கள் அந்த தியரத்தை யூஸ் பண்ணி எதுக்குள்ளே கண்டெயின் பண்ணியிருக்கோம், எதுக்குள்ளே கண்டெயின் பண்ணி எதை கம்பேர் பண்ண முடியும், எதை கம்பேர் பண்ண முடியாது அப்படின்றத நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்க. ஓகே, இப்போ எல்லாத்துக்கும் உங்களுக்கு பேசிஸ் எலமெண்ட் தெரியும். ஸ்டாண்டர்ட் டாப்பாலஜியில் பேசிஸ் எலமெண்ட் யார், ஓப்பன் இன்டர்வல் ஏ கமா பி. கே டாப்பாலஜியில் பேசிஸ் எலமெண்ட் யார், ஒன்று ஓப்பன் இன்டர்வல் ஏ கமா பியாக இருக்கலாம், இல்லைனா அந்த ஓப்பன் இன்டர்வல் ஏ கமா பிலேருந்து அந்த ஏவை ரிமூவ் பண்ண செட்ஸ் இது இருக்கலாம். இதில் வந்து ஓப்பன் செட்ஸ்லாம் யாருன்னு எங்கள் பேசிஸ் எலமெண்ட்டோட நம்ம டேரெக்டாகவே ஓப்பன் செட்ஸ்லாம் யாருன்னு தெரியும். ஓப்பன் செட்டு யூ ஓப்பன், யூ காம்ப்ளிமெண்ட் வந்து ஃபைனிட்டாக இருக்கும். இங்கே பேசிஸ் எலமெண்ட் யார், க்ளோஸ்ட் ஏ ஓப்பன் பி. இதுதான் பேசிஸ் எலமெண்ட் இங்கே லோயர் லிமிட்டில். இந்த டவ் ஃபைவ்ல பேசிஸ் எலமெண்ட் யாருன்னா ஒரு பக்கம் மைனஸ் இன்ஃபினிட்டி கமா ஏ. இப்போ இந்த 5 டாப்பாலஜி நம்ம ஆரில், இதை நீங்கள் டாப்பாலஜி செக் பண்ண வேணாம், இது டாப்பாலஜி தான். நீங்கள் ஒன்று செக் பண்ண வேண்டியது கம்பேர் பண்ணணும், எதுக்குள்ளே கண்டெயின் பண்ணியிருக்கோம் அப்படின்றது. ஸோ இதை எக்ஸசைஸாக எடுத்துங்க. இன்னும் ஆரில் 2 இம்பார்ட்டன்ட் டாப்பாலஜி இருக்குது, அதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஸோ மறுபடியும் நம்ம ஆரில் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இன் ஆர் அதுக்கு பேர் வந்து விஐபி டாப்பாலஜின்னு சொல்லுவோம். இப்போ விஐபினா வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன், விஐபி டாப்பாலஜி. அப்போ யார் அந்த விஐபினா, எது வேணால் நீங்கள் யார் வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் விஐபியா. நான் வந்து 0 ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். 0 இஸ் அ விஐபி. அப்போ டாப்பாலஜி என்ன மாதிரி கலெக்ட் பண்ணுறேன்னாக்கா, டவ்ன்றது கலெக்ஷன் ஆஃப் ஆல் சப்செட் ஆஃப் யூ. அந்த சப்செட்டுக்கு என்ன கண்டிஷன் இருக்குன்னா, ஒன்றும் இல்லை, அந்த 0 அதுக்குள்ளே இருக்கணும்.
ஜீரோ அதுக்குள்ளே இருக்கணும், அந்த மாதிரி செட்ஸை கலெக்ட் பண்ணுறேன். யூனியன் எம்டி செட், ஏன்னா எனக்கு டாப்பாலஜி வரணும்னா எம்டி செட்டு ஹோல் செட் இருக்கணும். எம்டி செட் வந்து இந்த கலெக்ஷனுக்குள்ளே இருக்காது, எனக்கு எம்டி செட்டுக்குள்ளே ஜீரோ கிடையாது. அப்போ இந்த ஓப்பன் செட்லாம் யாருனாக்கா எந்தெந்த செட்டில் ஜீரோ இருக்கோ அது ஓப்பன் செட். இப்போ சிங்கிள்டன் ஜீரோவும் ஓப்பன் செட் தான். இப்போ 0,1 2 பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா, இதே ஒரு ஓப்பன் செட் தான், ஏன்னா இதுக்குள்ளே ஜீரோ இருக்கு. ஸோ எந்தெந்த செட்லாம் ஜீரோ இருக்கோ அந்தந்த செட்லாம் ஓப்பன் செட். இப்போ கொஸ்டின் கேட்குறேன், இந்த கியூ காம்ப்ளிமெண்ட் இருக்குங்க, செட் ஆஃப் ஆல் ரேஷனல் நம்பர்ஸ் கியூ காம்ப்ளிமெண்ட், இது ஓப்பனா? கிடையாது. ஏன்னாக்கா இது ஓப்பனாக இருக்கணும்னா இந்த டோபாலஜியில் ஜீரோ இருக்கணும், ஆனால் கியூ காம்ப்ளிமெண்ட்டில் ஜீரோ கிடையாது, ஏன்னா ஜீரோன்றது ரேஷனல் நம்பர். ஸோ தேர்ஃபோர் கியூ காம்ப்ளிமெண்ட் இஸ் நாட் ஓப்பன். ஏன் நாட் ஓப்பன்னாங்க, இந்த கியூ காம்ப்ளிமெண்ட் இந்த டவுன்றது கலெக்ஷனில் இருக்காது. ஸோ இப்போ யூஸ்வலாக நம்ம எப்படி டினோட் பண்ணுறோம் அந்த விஐபி டோபாலஜியில், இந்த டவு சஃபிக்ஸில் வந்து விஐபின்னு எழுதிக்கிறோம், விஐபி. அது வந்து நீங்கள் இதுக்கு ஜீரோ ஃபிக்ஸ் பண்ணிக்கிறத நீங்கள் ஒன்றுன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். செட் ஆஃப் ஆல் யூசஸ் 1 பிலாங்ஸ் டு யூன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்கள் விஐபி நீங்கள் எது ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், 1 0 2 -1 எனி நம்பர் யூ கேன் ஃபிக்ஸ். அதை வச்சு ஒரு டோபாலஜி வந்து. ஸோ இது வந்து டோபாலஜின்னு ஈஸியாக நீங்கள் செக் பண்ணிடலாம், ஏன்னா எம்டி செட் ஹோல் செட்டு இதில் இருக்கும். ஏன்னா ஆரில் 0 பிலாங்ஸ் டு ஆர், கண்டிப்பாக வந்து ஆரில் 0 இருக்குது, தேர்ஃபோர் ஆர் இருக்குது வந்துச்சு. ஆனால் இங்கே வந்து எம்டி செட்டிங் இருக்காது இந்த கலெக்ஷன், அதனால தான் நான் எக்ஸ்ட்ரா இங்கே எம்டி செட்டு சேர்த்துருக்கேன். ஸோ தேர்ஃபோர் எம்டி செட்டு ஹோல் செட் இருக்குது. அப்புறம் எல்லாத்தையும் யூனியன், இப்போ ஆர்பிட்டி கலெக்ஷன் எடுக்கிறீங்க, எல்லா கலெக்ஷன்லையும் ஜீரோ இருக்குன்னா அது யூனியன் பண்ணாலும் ஜீரோ அதுக்குள்ளே இருக்கும். அதேமாதிரி ஃபைனிங் கலெக்ஷன் எடுத்து இன்டர்செக்ஷன் பண்ண போறீங்க, எல்லா செட்லையும் ஜீரோ இருக்குன்னா இன்டர்செக்ஷன் பண்ணாலும் ஜீரோ இருக்கும். Therefore, this form a topology. இந்த டோபாலஜி பேர் வந்து விஐபி டோபாலஜி. அப்போ ஆர்ல இன்னொரு புது டோபாலஜி டிஃபைன் பண்ணிட்டோம், அது விஐபி டோபாலஜி. இன்னொரு டோபாலஜி டிஃபைன் பண்ணலாம் ஆர்ல, அது வந்து அவுட்காஸ்ட் டோபாலஜி. அவுட்காஸ்ட்னா அங்கே இப்போ ஜீரோ வச்சிருக்கோம், அங்கே வச்சிருக்கலாமல் ஒரு தான். ஸோ அப்போ ஜீரோ அவுட்காஸ்ட் டோபாலஜி. அப்போனா எந்த மாதிரி செட்ஸை கலெக்ட் பண்ணுறேன்னாக்கா, கலெக்ஷன் ஆஃப் ஆல் யூ இஸ் சப்செட் ஆஃப் எக்ஸு, ஆனால் அதுக்குள்ளே ஜீரோ இருக்கக்கூடாது. அப்போ கண்டிப்பாக நம்ம இங்கே என்ன சேர்க்கணும், யூனியன். இதை வந்து டோபாலஜியாக நம்ம மாற்றணும். அப்போ நம்ம ஹோல் செட் இருக்கணும், ஆறு இருக்கணும், ஆனால் ஆறில் ஜீரோ இருக்கு, அதனால நம்ம ஆறு இங்கே சேர்த்துக்கணும், இல்லைன்னா இது டோபாலஜியாக வராது. ஏன்னா எம்டி செட்டில் ஜீரோ கிடையாது, அதனால எம்டி செட் இங்கே கிளியராக வந்துடும். இப்போ இந்த கலெக்ஷன் ஃபார்மே டோபாலஜி. எம்டி செட் இருக்கும், ஹோல் செட் இருக்கும், ஆர்பிட்ரி யூனியன் எடுத்து எலமெண்ட்ஸ் எடுத்து யூனியன் பண்ணாலும் இதுக்குள்ளே இருக்கும், இன்டர்செக்ஷன் பண்ணாலும் இதுக்குள்ளே இருக்கும், ஃபைனைட் இன்டர்செக்ஷன். இந்த டோபாலஜி பேர் வந்து ஜீரோ அவுட்காஸ்ட் டோபாலஜி. இப்போ நீங்கள் ஜீரோக்கு பதிலாக நீங்கள் 1 போட்டிங்கன்னா 1 அவுட்காஸ்ட் டோபாலஜி. அப்படின்னா எந்த மாதிரி சப்செட் கலெக்ட் பண்ணுறீங்கன்னாக்கா அதில் ஜீரோ இருக்கக்கூடாது. இப்போ இந்த டோபாலஜியில் இந்த ரேஷனல் நம்பர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஓப்பன் ஆயிடும், இங்கே ஓப்பன் செட் இருக்குது. ஏன்னாக்கா இந்த கியூ காம்ப்ளிமெண்ட் ஜீரோ கிடையாது. ஒரு செட்டில் வந்து ஜீரோ இல்லைன்னா அது ஓப்பன் செட்டு இந்த டோபாலஜியில். ஆனால் இதே வந்து நீங்கள் விஐபி டோபாலஜி வந்து இந்த ரேஷனல் நம்பர்ஸ் வந்து ஓப்பன் கிடையாது. அப்போ நீங்கள் கேட்கும்போது கொஸ்டின் வந்து ஒரு செட்டு ஓப்பனா இல்லையான்னு கேட்குறாங்கன்னா ஃபஸ்ட்டு அங்கே எந்த டோபாலஜி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் ஆனால் எதுவுமே அங்கே சொல்லலை அப்படின்னாக்கா யூஸ்வலாக அவங்க என்ன அசீவ் பண்ணிடுறாங்கன்னா ஸ்டாண்டர்ட் டோபாலஜி, அதாவது யூஷுவல் டோபாலஜி தான் அங்கே அசீவ் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். வேறு ஏதாவது டோபாலஜி அவங்க யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சப்போஸ் எதுவும் மென்ஷன் பண்ணலைன்னா வி ஹவ் டு அசீவ் தட் யூஷுவல் டோபாலஜி அங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இந்த ஓப்பன் செட் எல்லாமே வந்து எதை பேஸ் பண்ணி இருக்குனாக்கா எந்த டோபாலஜி நம்ம யூஸ் பண்ணுறத பொறுத்து தான் வந்து ஒரு செட் ஓப்பன் ஆகலையான்னு சொல்லலாம். ஸோ அப்போ இந்த டோபாலஜியில் நேச்சுரல் நம்பர்ஸ் ஓப்பன் செட்டா? எஸ். ஏன்னா நேச்சுரல் நம்பர் அசியூம் தட் நேச்சுரல் நம்பர் ஸ்டார்ட் வித் 1 2 எக்ஸெட்ரா. ஸோ இங்கே நேச்சுரல் நம்பர் ஜீரோ கிடையாது, அதேபோல் நேச்சுரல் நம்பர்ஸ் ஓப்பன் செட். இன்டிஜர் ஓப்பன் செட்டா? இன்டிஜர் ஓப்பன் செட் கிடையாது, ஏன்னா இன்டிஜரில் ஜீரோ இருக்குது. செட் ஆஃப் ஆல் ரேஷனல் நம்பர்ஸ் ஓப்பன் செட்டா? நோ. ஏன்னாக்கா இது ரேஷனல் ஜீரோ இருக்குது. இப்போது ஓப்பன் இன்டர்வல் 1, 2 இது ஓப்பன் செட்டா இங்கே? ஆமாம், ஏன்னா இதில் ஜீரோ இல்லை. இப்போ ஜீரோ ஓப்பன் இன்டர்வல் -1, 2 எடுக்குன்னு வச்சுக்கேன், இது ஓப்பனா? ஓப்பன் இல்லை. சரி, இது ஓப்பன், ஏன்னா இங்கே ஜீரோ இல்லை, இது ஓப்பன். ஆனால் இது ஓப்பன் இல்லை, ஏன்னா இங்கே இதுக்குள்ளே ஜீரோ இருக்குது. இந்த டோபாலஜியில் இதெல்லாம் வந்து ஓப்பன் செட்ஸ். அதேமாதிரி இந்த விஐபி டோபாலஜியில் அதுக்கேற்ற மாதிரி என்னவோ அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு நம்ம லிஸ்ட் பண்ணிடுவோம் இது வரைக்கும் ஆரில் என்னென்ன டோபாலஜி இருக்குது அப்படின்றத. ஏன்னா ஆர் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான இது, அதை நீங்கள் தெரிஞ்சு வச்சிங்க. ஸோ இன் ஆர் இந்த ஸ்டாண்டர்டாக இருக்கிறத நான் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிடுறேன். டவு டி டிஸ்கிரீட் டோபாலஜி, டவு ஐடி இன்டிஸ்கிரீட் டோபாலஜி, டவு எஃப்
co-finite topology, tau C co-countable topology, tau U usual topology, tau L lower limit topology, tau K topology, tau VAP at 0 னு வச்சுங்க VAP topology, tau outcast topology. இந்த மாதிரி இன்னும் நிறைய டோபாலஜி டிஃபைன் பண்ணலாம். இப்போதைக்கு இவ்வளோ டிஃபைன் பண்ணிடும். ஸோ பார்த்துங்க எவ்வளோ இருக்குது பாருங்க. இப்போ இதுக்குள்ளே நீங்கள் வந்து கம்பேர் பண்ணிக்கலாம் எந்த டோபாலஜி எதுக்குள்ளே இருக்குன்றத டேக் யுவர் ஓன் இன்ட்ரெஸ்ட். ஓகே, ஸோ கிட்டத்தட்ட இது ஒரு 4, 8, 9 டோபாலஜி இப்போதைக்கு. சரிங்க, என்ன டவுட்? ஜீரோ அவுட்காஸ்ட் அது சொல்லுங்க சார். இப்போ இந்த அவுட்காஸ்ட் 0 எந்த மாதிரி செட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுறனாக்கா 0 இல்லைன்னா அந்த சப்செட்டை கலெக்ட் பண்ணுறோம். இப்போ இங்கே 6ன்னு வச்சுக்கோங்க, நம்ம 6ல் தான் பேசுகிறோம். இந்த கலெக்ஷன் சாட்டிஸ்ஃபை த கண்டிஷன் ஆஃப் டோபாலஜி. டோபாலஜியோட இந்த 3 கண்டிஷன் வந்து அந்த 3 கண்டிஷன் வந்து இந்த டவுன்றது சாட்டிஸ்ஃபை பண்ணும். therefore this tau is a topology. இந்த டோபாலஜிக்கு பேர் வந்து ஜீரோ அவுட்காஸ்ட் டோபாலஜி. இப்போ 0 பேராக நீங்கள் 1 ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ எந்தெந்த செட்லாம் கலெக்ட் பண்ணால் 1 இல்லாத ஒரு செட்டில் வந்து 1 இல்லைன்னா அந்த செட்டை கலெக்ட் பண்ணுறீங்க. அந்த கலெக்ஷன் வந்து ஃபார்ம் டோபாலஜி. அந்த டோபாலஜி பேர் வந்து ஒன் கேஸ்ட் டோபாலஜி. நீங்கள் எந்த எலமெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி அந்த எலமெண்ட் இல்லாத மாதிரி கலெக்ட் பண்ணுறீங்களோ அது வந்து அது கரஸ்பாண்டிங் அவுட்காஸ்ட் டோபாலஜி. ஓகே, யூனியன் ஆர்னு சார் இது. ஏன்னாக்கா ஆர்ல நம்மளுக்கு 0 தெரியும், 0 இருக்கு. ஆனால் இது டோபாலஜியா வரணும்னா நம்மளுக்கு எம்டி செட்டு இருக்கணும், ஹோல் செட்டு கண்டிப்பாக இருந்தாலும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அதான் டோபாலஜியா இருக்கிறதுக்கு. அப்போ இது டோபாலஜி நீங்கள் இந்த கலெக்ஷனுக்குள்ள வந்து ரியல் நம்பர்ஸ் வராது, ஏன்னா 6ல் 0 இருக்கு. அதுக்காக தான் நம்ம இங்கே எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கோம். இங்கே ப்ரீவியஸ் டோபாலஜியில் வந்து 6 இங்கே இருக்கும், ஆனால் எம்டி செட் இங்கே இருக்காது. ஏன்னா எம்டி செட்டில் எந்த எலமெண்ட்ஸுமே இருக்காது. அதனால தான் இங்கே எம்டி செட்டு சேர்த்துருக்கோம். ஏன் இதை சேர்க்குறோன்னா இதை டோபாலஜியாக மாற்றணும். அதான் நம்ம அப்போ டோபாலஜி அந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து எம்டி செட்டு ஹோல் செட் இருக்கும். அதுக்காக தான் நம்ம இதை மிஸ் ஆகிறத இங்கே யூனியன் பண்ணி சேர்த்துக்கணும். இந்த டோபாலஜியில் எம்டி செட்டு மிஸ் ஆகுது, அதனால எம்டி செட்டை ஜாயின் பண்ணுவோம். இங்கே வந்து ஹோல் செட்டு மிஸ் ஆகுது, அதனால ஹோல் செட்டை வந்து ஜாயின் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, இப்போ வந்து 6ல் கிட்டத்தட்ட நம்மளுக்கு 9 டோபாலஜிஸ் டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஓகே, இன்னும் நிறைய டோபாலஜி டிஃபைன் பண்ணலாம். இது வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கிற டோபாலஜிஸ். ஓகேங்களா, இதில் ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? இது டவுட்லாம் நம்ம ஃபைனலாக ஒரு இன்னொரு இப்போ பேசிஸ்ன்றது நம்ம என்ன பார்த்தோம் ஃபர்ஸ்ட்டு, இப்போ ஸ்டார்டிங்லேருந்து வருவோமே. இப்போ டவுன்றது டோபாலஜி டிஃபைன் பண்ணோம். ஆனால் இதில் வந்து ஓப்பன் செட்ஸ், எல்லா ஓப்பன் செட்ஸை வச்சு நம்மளால டிஸ்கஸ் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட் டாஸ்க்ன்றதால ஒரு சின்ன கலெக்ஷன் எடுத்தோம். அந்த சின்ன கலெக்ஷன் தான் பேசிஸ்னு ஒரு கான்செப்ட் வச்சு இந்த பேசிஸ் வச்சு இந்த டோபாலஜியை வந்து ஸ்பேன் பண்ணோம். சின்ன கலெக்ஷன் வச்சு டிஸ்கஸ் பண்ணலான்ட்டு. மறுபடியும் என்ன ஃபீல் பண்ணுறோம்னாக்கா இதை தவிர்த்து வேறு ஏதாவது கலெக்ஷன்ஸ் இருக்கவா, இதை விட கம்மியான கலெக்ஷன்ஸ் எதாவது இருக்குன்னா அதுதான் ஸ்கிரிப்டியர்ஸ்னு வச்சுக்க போகிறோம். இதை விட சின்ன கலெக்ஷன்ஸ் என்னன்னா அதை என்ன மீன் பண்ணுறேன்னா இந்த பேசிஸாக இருக்குன்னா 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுவீங்க. இங்கே இது டோபாலஜியாக இருக்குன்னா 3 கண்டிஷன் சம்திங் இருக்குது. ஓகேங்களா, 3 கண்டிஷன். இப்போ இங்கே ஒரு சொல்ல போகிறோம், இங்கே ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் தான் இருக்க போகுது இந்த கலெக்ஷன்ஸ்குள்ள. இப்போ இந்த கலெக்ஷன் வச்சு நம்ம டோபாலஜியை வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் தி ஸ்மாலர் கலெக்ஷன் வச்சு சொல்ல முடியுமா அப்படின்றது தான் கான்செப்ட். அது எப்படி சொல்றது, அந்த கான்செப்ட் தான் வந்து சப்பேசிஸ். சப்பேசிஸ்னா என்ன அப்படின்னா அந்த பேசிஸுடைய ஃபர்ஸ்ட் கண்டிஷன் மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணால் போதும். ஸோ பேசிஸுடைய ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன, அந்த கலெக்ஷன் இருக்கிறது எல்லாத்தையும் யூனியன் பண்ணால் ஹோல் செட் வந்துச்சுன்னா அந்த கலெக்ஷன் வந்து நம்ம சப்பேசின்னு சொல்றோம். ஸோ நெக்ஸ்ட் டெஃபினிஷன் சப்பேசிஸ். சப்பேசிஸ். ஸோ சப்பேசிஸ் டெஃபினிஷன் என்ன, எ சப்பேசிஸ் scriptious for a topology some tau some topology on x. xல ஏதோ ஒரு டோபாலஜி இருக்கு, அந்த டோபாலஜிலேருந்து அந்த டோபாலஜிக்கு ஸ்கிரிப்ட் எஸ் எப்போ வந்து நம்ம சப்பேசிஸ் சொல்றோம்னாக்கா இஸ் சம் கலெக்ஷன் இஸ் அது என்ன சொல்றோம், இஸ் a collection of sets, some collection of subsets of x. x condition whose union is equal to r, whose union அந்த கலெக்ஷன் இருக்கிறது எல்லாத்தையும் யூனியன் பண்ணா equals to the whole set x. அந்த பேசிஸினுடைய ஃபர்ஸ்ட் கண்டிஷன் மட்டும் தான் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஒரு கலெக்ஷனை வந்து நம்ம எப்போ சப் பேசிஸ் சொல்றோம்னா அந்த கலெக்ஷன் இருக்கிறது எல்லாத்தையும் யூனியன் பண்ணா ஹோல் செட் வந்துச்சுன்னா ஓகே, தட் இஸ் ஏ சப் பேசிஸ்.
ஆனால் சப்பேசிஸ் வந்து பேசிஸாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஏன்னா பேசிஸ்க்கு 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அந்த இன்டர்செக்ஷனுக்குள்ள ஒரு பாயிண்ட் இருந்தால் அந்த பாயிண்ட் கண்டென்ட் பண்ணிருக்கும்போது இன்னொரு பேசிஸ் எலமெண்ட் கண்டுபிடிக்கிறது வந்து செகண்ட் கண்டிஷன் ஃபார் பேசிஸ். அந்த கண்டிஷனை விட்டுட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் மட்டும் எடுத்திங்கன்னா அது சப்பேசிஸாக இருக்கும். therefore every basis is a sub-basis. ஏன்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. ஆனால் சப்பேசிஸ் வந்து பேசிஸாக இருக்காது. சரி, ஓகே. இப்போ இந்த சப்பேசிஸ்ன்றது ஒரு ஸ்மால் கலெக்ஷன் தான், ஓகேங்களா? ஸோ இதை வச்சு நம்ம டோபாலஜியை வந்து எப்படி சொல்கிறது? அப்போ அந்த டோபாலஜிக்கு என்ன பேர் அப்படின்னா அந்த டோபாலஜி எப்படி வருது அப்படின்னு பார்ப்போம். ஸோ நம்ம ஆல்ரெடி என்ன படிச்சிருக்காங்க, ஒரு பேசிஸ் கொடுத்துட்டா இதுலேருந்து நம்ம டோபாலஜியை வந்து ஜெனரேட் பண்ண முடியும். அது இல்லாமல் இந்த டோபாலஜி யாருன்னு சொல்லியிருந்தோம், ஆல் பாசிபிள் யூனியன்ஸ் ஆஃப் பேசிஸ் எலமெண்ட். ஓகே, இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஒரு பேசிஸ் கொடுத்துட்டா என்னால் டோபாலஜி சொல்லிட முடியும். இப்போ சப்பேசிஸ் கொடுத்துருக்காங்க, இந்த ஒரு அதோட இன்னொரு கலெக்ஷன் கொடுத்துருக்காங்க, அது சப்பேசிஸ்ன்னு வச்சுக்கோம். இந்த சப்பேசிஸ் கொடுத்துட்டா நம்மளால டோபாலஜி சொல்ல முடியுமா? அப்போ எனக்கு என்ன தெரிஞ்ச ஒரே வழினா, எனக்கு பேசிஸ் தெரிஞ்சால் நான் என்னால் டோபாலஜி சொல்ல முடியும். அப்போ சப்பேசிஸ் கொடுத்தா எப்படி போகிறதுனா, அப்போ நான் எந்த வழியாக போக போகிறேன்னா சப்பேசிஸ்லேருந்து பேசிஸாக நான் ஃபார்ம் பண்ண போகிறேன். கொஞ்சம் மேனிஃபைன் பண்ணி சப்பேசிஸ்லேருந்து பேசிஸ்க்கு போயிட்டு பேசிஸ்லேருந்து டோபாலஜிக்கு போயிடலாம். ஸோ அப்போ இப்போ ஒன்ஸ் சப்பேசிஸ் கொடுத்துட்டாங்கன்னா இப்போ இந்த சப்பேசிஸ் வச்சு ஸ்பேன் பண்ணால் ஒரு டோபாலஜி கிடைக்கும். அந்த டோபாலஜிக்கு பேர் வந்து டோபாலஜி ஜெனரேட்டட் பை த சப்பேசிஸ். அப்போ அந்த டோபாலஜி யாருனாக்கா இஸ் கலெக்ஷன் ஆஃப் ஆல் யூனியன்ஸ் ஆஃப் ஃபைனைட் இன்டர்செக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் எஸ். இன்னும் உங்களுக்கு அது காம்ப்ளிகேட்டாக இருக்குன்றதால நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். சிம்பிள் இப்போ ஸ்கிரிப்ட் எஸ்ன்றது சம் கலெக்ஷன் ஆஃப் செட்ஸ். அது வந்து S1 S2 எக்ஸெட்ரா அப்படி போயிட்டு இருக்கு. சம் கலெக்ஷன்ஸ், அது ஃபைனைட் கலெக்ஷனாக சொல்லலை, எனி கலெக்ஷன். இது வந்து சப்பேசிஸ்ன்னு வச்சுங்க. இப்போ இந்த சப்பேசிஸை யூஸ் பண்ணி நான் பேசிஸ் ஒன்று ஃபார்ம் பண்ண போகிறேன். ஸ்கிரிப்ட் பி ஒன்று கண்டுபிடிக்க போகிறேன். இந்த ஸ்கிரிப்ட் பின்றது என்னன்னாக்கா ஃபைனைட் இன்டர்செக்ஷன். ஸ்கிரிப்ட் பின்றது என்னன்னாக்கா கலெக்ஷன் ஆஃப் ஆல் பாசிபிள் ஃபைனைட் இன்டர்செக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் திஸ் ஸ்கிரிப்ட் எஸ். தட் இஸ் S1 இன்டர்செக்ஷன் S2 இன்டர்செக்ஷன் எக்ஸெட்ரா இன்டர்செக்ஷன் SN. இது ஒரு ஃபைனைட் இன்டர்செக்ஷன். இந்த மாதிரி கலெக்ஷன் இல்லைன்னா S1 இன்டர்செக்ஷன் S2 மட்டும் எடுக்கலாம். இல்லைன்னா S1 இன்டர்செக்ஷன் S2 இன்டர்செக்ஷன் எக்ஸெட்ரா சம் SM. இந்த மாதிரி ஆல் பாசிபிள் ஃபைனைட் இன்டர்செக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் இந்த ஸ்கிரிப்ட் எஸ். அப்போ இது ஒரே வழியில் எழுதுனா நம்ம எப்படி ஒரே நோட்டேஷன் எழுதுனா இங்கே வந்து ஆல் ஃபைனைட் இன்டர்செக்ஷன்ஸ். ஸோ தட் இஸ் இன்டர்செக்ஷன் ஆஃப் SIs இன்டர்செக்ஷன் ஆஃப் S. நான் SIன்னு வச்சுங்க, I = 1 to n வச்சுங்க. இப்போதைக்கு இந்த n வந்து எனி நேச்சுரல் நம்பர் 1 இருக்கலாம் 2 இருக்கலாம். ஆனால் நீங்கள் இப்படி தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இது வந்து உங்களுக்கு புரியணுன்றதுக்காக இந்த நோட்டேஷன் தானே. பட் ஆனால் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, அப்போ இந்த நோட்டேஷன் யூஸ் பண்ணிங்கன்னா S2 இன்டர்செக்ஷன் S3 இதுக்குள்ளே இருக்காது. ஏன்னா இங்கே 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ இதில் இதுவும் இருக்கும், ஆல் பாசிபிள் ஃபைனைட் இன்டர்செக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் இந்த ஸ்கிரிப்ட் எஸ். இதுதான் வந்து ஸ்கிரிப்ட் பி. ஸோ அதை ஞாபகம் வச்சுங்க, அதுதான். ஸோ அப்போ இன்னும் நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா ஸ்கிரிப்ட் பி இஸ் எ பேசிஸ். அந்த இதில் ஒரு அப்படி ஜென்ரலாக வச்சுக்கோங்க, ஸ்கிரிப்ட் பின்னு ஒன்று வைக்கிறேன். இந்த ஸ்கிரிப்ட் பியில் ஒரு ஆர்பிட்ரே ஒரு எலமெண்ட் எடுத்தால் அது எப்படி இருக்கு மட்டும் நான் டேரெக்டாக சொல்லிட்டாலே போதும், உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ ஸ்கிரிப்ட் பி இதான் பேசிஸ்ன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்கிரிப்ட் பி இதில் ஒரு கேபிட்டல் பின்னு ஒரு எலமெண்ட் எடுத்தீங்கன்னா இந்த கேபிட்டல் பி எப்படி இருக்குனாக்கா இன்டர்செக்ஷன் ஆஃப் சம் எலமெண்ட்ஸ் ஆஃப் எஸ். தட் இஸ் S1 இன்டர்செக்ஷன் S2. இல்லைன்னா S1 கூட இருக்குன்னு தவிர சம் SI1 SI2 அது எது வேணா இருக்கலாம் எக்ஸெட்ரா இன்டர்செக்ஷன் SIK சம்திங். அந்த இண்டெக்ஸ் வந்து நம்ம எது வேணா வச்சுக்கலாம், ஏன்னா எனி ஃபைனைட் இன்டர்செக்ஷன் தான். ஸோ அந்த ஸ்கிரிப்ட் பின்றது கலெக்ஷன் ஆஃப் செட்ஸு. அந்த செட்டில் எந்த ஒரு செட் எடுத்தாலும் அது எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னா ஃபைனைட் இன்டர்செக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் இந்த சப் பேசிஸாக இருக்கும். இப்போ இதுதான் இந்த கலெக்ஷன் ஆஃப் ஆல் இப்படி கூட எழுதிக்கலாம். இப்போ கலெக்ஷன் ஆஃப் ஆல் SI1 இன்டர்செக்ஷன் SI2 இன்டர்செக்ஷன் எக்ஸெட்ரா இன்டர்செக்ஷன் SIK. வேற இந்த SIJஸ்லாம் எங்கே இருக்கும், இந்த ஸ்கிரிப்ட் எஸ்ல இருக்கும். இந்த இண்டெக்ஸ் வந்து வேரி ஆகும், 2 இன்டர்செக்ஷனாக இருக்கலாம், 3 இன்டர்செக்ஷனாக இருக்கலாம், எது இருக்கலாம், ஃபைனைட்டாக இருக்கணும். கண்டிப்பாக ஃபைனைட் இன்டர்செக்ஷனாக இருக்கும். எலமெண்ட்ஸ்லாம் இந்த சப்பேசிஸ்லேருந்து வரும். ஸோ இது வந்து இப்போ புதுசாக ஒரு செட்டு நம்ம எடுத்தாச்சு. இப்போ உங்களுக்கு சிம்பிளாக இன்னும் உங்களுக்கு புரியல அப்படின்னா நம்ம எஸ்ல வந்து ஒரு 5 செட்ஸ் இருக்கு மட்டும் வச்சுமே, அதை வச்சு நம்ம ஈஸியாக சொல்லலாம். அதில் 3 இருக்கு வச்சுக்கோங்க. இந்த ஸ்கிரிப்ட் எஸ்ல வந்து
3 செட்ஸ் இருக்கும், S1 S2 S3 இருக்குன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் இது சப் பேசிஸ்ன்னு வச்சுங்க. அப்போ இதை யூஸ் பண்ணி பேசிஸ் ஒன்று ஸ்கிரிப்ட் பி எப்படி சொல்கிறேன்னாக்கா ஆல் பாசிபிள் ஃபைனைட் இன்டர்செக்ஷன். அப்போ S1 இருக்கும், S2 இருக்கும், S3 இருக்கும், S1 இன்டர்செக்ஷன் S2 இருக்கும், S1 இன்டர்செக்ஷன் S3 இருக்கும், S2 இன்டர்செக்ஷன் S3 இருக்கும். இது வந்து 2 இன்டர்செக்ஷன். அப்போ 3 இன்டர்செக்ஷன் யார் ஃபைனலாக உண்டா? S1 இன்டர்செக்ஷன் S2 இன்டர்செக்ஷன் S3. இந்த மாதிரி ஆல் பாசிபிள் ஃபைனைட் இன்டர்செக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்ட் எஸ் தான் பேசிஸ். ஸோ இந்த ஸ்கிரிப்ட் இந்த கலெக்ஷன் வந்து பேசிஸாக மாறிடும். இது பேசிஸ் நீங்கள் ஈஸியாக ப்ரூவ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ பேசிஸ் இருக்குது நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன சொல்லணும்? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எடுத்து எல்லாத்தையும் யூனியன் பண்ணால் ஹோல் செட்டே வரணும். ஏன்னா இப்போ பாருங்கள், இந்த ஸ்கிரிப்ட் பிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னாக்கா இந்த எஸ்ல இருக்க எல்லா எலமெண்ட்ஸும் வந்துடும், இந்த சப் பேசிஸ் இருக்க எல்லா எலமெண்ட்ஸும் வந்துடும். பட் டெஃபினிஷன் ஆஃப் சப் பேசிஸ் என்ன? அது எல்லாத்தையும் யூனியன் பண்ணால் ஹோல் செட்டாக வந்துடும். ஸோ அப்போ இந்த பேசிஸ் சொல்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து ட்ரிவியல். ஏன்னா இந்த ஸ்கிரிப்ட் பிக்குள்ளேயே வந்து என்ன இருக்குனாக்கா இந்த ஸ்கிரிப்ட் எஸ் வந்துடும். இங்கே இருக்க எலமெண்ட்ஸை யூனியன் பண்ணாலே நம்மளுக்கு ஹோல் செட் வந்துடும். மீதி இருக்க எலமெண்ட்ஸை பற்றி நம்ம கவலைப்பட தேவை. ஸோ அப்போ இது பேசிஸ் சொல்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இஸ் ட்ரிவியல். செகண்ட் கண்டிஷன் என்னன்னாக்கா இன்டர்செக்ஷன் ரெண்டு பேசிஸ் எலமெண்ட் எடுக்க போகிறீங்க, கேபிட்டல் B1 B2ன்னு ரெண்டுத்தையும் இன்டர்செக்ட் பண்ண போகிறீங்க. அதில் ஏதாவது ஒரு எலமெண்ட் எக்ஸ் நீங்கள் இருந்ததுன்னா we can find another basis element B3 in B1 intersection B2. ஓகே, அதுக்குள்ள இந்த எக்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு B3 கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் ஆர்பிட்ரியாக 2 பேசிஸ் எலமெண்ட் B1 B2 எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுங்களேன். அப்போ அந்த B1 எந்த ஃபார்மெட்டில் இருக்கும்? some finite intersection. So maybe we call S1 intersection S2 intersection etc. some SCM னு வச்சுங்க. இப்போ B2ன்றது another basis element from script B னா இது finite intersection of elements இருக்கும். அது வந்து பெயருக்கு S1 டேஷ்னு வச்சுக்கோம், intersection S2 டேஷ். ஸோ டிஃப்ரெண்ட் மென்ஷன் பண்ணுறதுக்காக நான் அதை சொல்கிறேன். intersection SM டேஷ் இல்லைன்னா SN டேஷ் எதோ ஒன்று வச்சுக்கலாம். இப்படி தான் இருக்கும் 2 பேசிஸ் எலமெண்ட். இப்போ இது ரெண்டுத்தையும் இன்டர்செக்ட் பண்ணிங்கன்னா இது ஒரு எம் இன்டர்செக்ஷன் இருக்குது. இங்கே வந்து ரெண்டுமே வேறு வேறு கூட இருக்கலாம். இந்த S1ம் இங்கே இருக்கிற S1 வந்து இங்கே வேறு எங்கேயுமே இல்லாமல் கூட இருக்கலாம். ஸோ அப்போ இந்த B1 இன்டர்செக்ஷன் B2 இதுன்றது யாருனாக்கா இந்த எல்லா இன்டர்செக்ஷனும் S1 இன்டர்செக்ஷன் எக்ஸெட்ரா இன்டர்செக்ஷன் SM இதுவும் இருக்கும், இன்டர்செக்ஷன் S1 டேஷ் இன்டர்செக்ஷன் எக்ஸெட்ரா இன்டர்செக்ஷன் SM டேஷ். இப்போ இங்கே எல்லாமே இன்டர்செக்ஷன், அதனால் இந்த ப்ராக்கெட்டில் நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். ஏன்னா எல்லாமே இன்டர்செக்ஷன் தாங்க. அப்போ நம்மளுக்கு ஒரு சிங்கிள் இன்டர்செக்ஷனாக வந்துடும். ஸோ அகைன் இதுவும் ஃபைனைட் இன்டர்செக்ஷன், இதுவும் ஃபைனைட் இன்டர்செக்ஷன், இதுவும் ஃபைனைட் இன்டர்செக்ஷன்னா இதுவும் ஃபைனைட் இன்டர்செக்ஷன். ஃபைனைட்னா ஒரு நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் நம்ம சொல்ல முடியும். மொத்தம் எத்தனை இருக்குன்னா M+N ஃபைனைட் இன்டர்செக்ஷன். எவ்வளோ டேர்ம்ஸ் இருக்குங்க? M+N டேர்ம்ஸ் இருக்கு. ஸோ தேர்ஃபோர் இது வந்து இஸ் எ பேசிஸ் எலமெண்ட். இன்டர்செக்ஷன் கண்டிப்பாக வந்து பேசிஸில் இருக்கும். இப்போது இங்கே எக்ஸ் இருந்ததுன்னா அப்போ எக்ஸ் இன்டர்செக்ஷன் இருக்குன்னு அர்த்தம் இங்கே இருக்க எல்லா எஸ்ஐஸ்லையும் வந்து எக்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ அப்போ நாம் என்ன சொல்ல போகிறோம்னாக்கா இதுக்குள்ள ஒரு B3 சூஸ் பண்ணணும். நீங்கள் எப்படி வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். B3 வந்து யுவர் விஷன் நீங்கள் ஃபர்ஸ்ட், ஏன்னா அதில் எக்ஸ் இருக்கணும் அவ்வளோதான். ஆனால் நம்ம என்ன தெரியும், எக்ஸ் வந்து இந்த இன்டர்செக்ஷன் இருக்குன்றதால எக்ஸ் வந்து இதில் இருக்குது, எல்லா எஸ்ஐஸ்லையும் எக்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு அப்போ நீங்கள் இதுவே எடுத்துக்கலாம், இல்லைனா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்படியே ஃபுல்லாகவே நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா அது ஒரு பேசிக் எலமெண்ட், அதுவும் இன்டர்செக்ஷன் இருக்குது. ஸோ அப்போ ஒரு சப்பேசிஸ் கொடுத்துட்டாங்கன்னா அந்த சப்பேசிஸ்லேருந்து நம்ம பேசிஸுக்கு போயிட்டு பேசிஸ்லேருந்து நம்ம டாபாலஜி போயிடலாம். ஸோ அப்படின்னா ஒரு டேரெக்டாக சொல்லணும்னா உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்குன்றதால நம்ம சொன்னேன். இப்போது சப்பேசிஸ் வந்து ஸ்கிரிப்ட் எஸ் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸ்கிரிப்ட் எஸ் இஸ் ஏ சப்பேசிஸ். அப்போ இந்த இதுக்கு இதை வச்சு நம்ம ஒரு டாபாலஜி ஸ்பேன் பண்ணலாம் சொல்லியிருக்கேன். அந்த டாபாலஜின்றது யாருனாக்கா இங்கே ரெண்டுமே வரும், யூனியன் வரும், இன்டர்செக்ஷன் வரும். அதான் இங்கே இம்பார்ட்டன்ட். ஆனால் யூஸ்வலாக வந்து யூனியன் ஆஃப் intersection of SIs, all possible unions of finite intersection. ஒரே வழியில் சொன்னா the topology generated by the subbasis is all possible union of finite intersection of elements of S. அதை நான் வச்சுங்க, இது வந்து all possible union of finite intersection. இது வந்து I equal to 1 to some n இல்லை something finite intersection of elements of script S தான் வந்து topology generated by the subbasis. இதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருக்கணுன்றதுக்காக தான் இதுக்கெல்லாம் ஒரு பேர் வச்சுக்கிறேன். இதை தான் BIன்னு வச்சுட்டு இந்த BIஸ் தான் ஸ்கிரிப்ட் பியில் போட்டுக்கிறேன்.
அதை பேசிஸாக போட்டு சின்ன ஒரே நோட்டேஷன் எதுனா யூனியன் ஆஃப் பி வேரிஸ் இன் ஸ்கிரிப்ட் பி. இப்படி ஒரே நம்ம ஆல்ரெடி பேசிஸ் யூஸ் பண்ணி ஒரு டெஃபினிஷன் சொல்லிட்டு அது மாதிரி கொண்டு வரலாம். இல்லையா நான் சப் பேசிஸ் தான் சொல்ல போகிறேன், நீங்கள் இந்த மாதிரி எழுதணும். யூனியன் ஆஃப் ஆல் பாசிபிள் யூனியன் ஆஃப் ஃபைனைட் இன்டர்செக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் எஸ். இதான் வந்து இந்த சப் பேசிஸ் வச்சு நம்ம டோபாலஜியை ஸ்டாண்ட் பண்ணுறது. அதுக்கு சிம்பிளாக வந்து பேசிஸ் சப் பேசிஸ்லேருந்து பேசிஸ் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு பேசிஸ்லேருந்து டோபாலஜி போனால் சிம்பிளாக தெரியும் உங்களுக்கு. ஏன்னா நம்ம ஆல்ரெடி பேசிஸ்லேருந்து டோபாலஜி எப்படி டிஃபைன் பண்ணுறதுன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அதனால் சப் பேசிஸ்லேருந்து பேசிஸ் போயிட்டு பேசிஸ்லேருந்து டோபாலஜி போகுது. அது சிம்பிள் வே. ஆக்சுவலாக அதை தான் இங்கே பண்ணுறோம். பட் ஆனால் இங்கே டேரெக்டாக நம்ம எதுவும் பேசிஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாமல் டேரெக்டாக இங்கே சொல்கிறோம். அது பார்க்கறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குன்றதுக்காக பேசிஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு நம்ம டோபாலஜிக்கு போனால் ஈஸியாக இருக்கும். அப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோனாக்கா, இன்னைக்கு கிளாஸில் வந்து 6 நிறைய டோபாலஜி டிஃபைன் பண்ணோம். கிட்டத்தட்ட இப்போதைக்கு 9 டோபாலஜி டிஃபைன் பண்ணியிருக்கோம். புதுசாக 4 டோபாலஜி டிஃபைன் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். சார் 4ல் ஒரு 5 டோபாலஜி டிஃபைன் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டாண்டர்ட் டோபாலஜி, லோயர் லிமிட் டோபாலஜி, கே டோபாலஜி, அப்புறம் விஐபி டோபாலஜி, அவுட்காஸ்ட் டோபாலஜின்னு டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஓகே, அப்புறம் புதுசாக என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்கோம், சப் பேசிஸ்னா என்ன, சம் ஸ்மால் கலெக்ஷன். அந்த கலெக்ஷனை வச்சு நம்ம இந்த டோபாலஜியை எப்படி இன் டர்ம்ஸ் ஆஃப் த சப் பேசிஸ் எலமெண்ட்ஸ் தான் இது சொல்லியிருக்கோம். ஸோ இது வரைக்கும் எதாவது டவுட்னா இப்போ யூ கேன் ஆஸ்க் நவ். ஸோ நம்ம எய்ம் என்னன்னாக்கா, ஒரு செட்டில் டோபாலஜி டிஃபைன் பண்ணலாம். அந்த செட்டில் நிறைய டோபாலஜி டிஃபைன் பண்ணலாம். அப்போ நிறைய டோபாலஜி டிஃபைன் பண்ணியிருக்கீங்கன்னா வச்சுங்களேன், அந்த டோபாலஜிக்குள்ள உள்ள ரிலேஷன்ஸ் நம்ம படிக்கணும் ஃபர்ஸ்ட். இந்த டோபாலஜி வந்து இதுக்குள்ள இருக்கா, இல்லை எது எது ஃபைனர் தென் எது ஒன்று, எந்த டோபாலஜி வீக் டோபாலஜி, எந்த டோபாலஜி ஸ்ட்ராங் டோபாலஜி அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம அனலைஸ் பண்ணிக்கணும். ஸோ அப்போ ஒரு செட்டில் வந்து ஒரு 2-3 டோபாலஜி உங்களுக்கு தெரியுதுன்னா ஃபர்ஸ்ட் அந்த டோபாலஜிக்குள்ள கம்பேர் பண்ணி தெரியணும். எந்த டோபாலஜி பெருசு, அதாவது பெருசு நம்ம சொல்லக்கூடாது, ஃபைனர் தென் எந்த டோபாலஜி, இல்லைன்னா எந்த டோபாலஜி வீக்கர் தென் எந்த டோபாலஜி அப்படின்றத நம்ம வந்து ஜஸ்டிஃபை பண்ண தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அதான் நான் உங்களுக்கு அந்த 5 டோபாலஜி சொல்லியிருந்தேன். அந்த 5 டோபாலஜியும் 6ல் 5 டோபாலஜி அதை கம்பேர் பண்ணுங்க, எது வந்து பெருசு எது சின்னது. ஓகே, இப்போ எனி டவுட்? ஸோ டைம் கொஞ்சம் தரேன், நீங்கள் டவுட்டுன்னா கேளுங்க. அதேமாதிரி இந்த மங்க்ரஸ் புக்கில் இருக்கிற எக்ஸசைஸ்லாம் நீங்கள் சால்வ் பண்ணினாலே கொஞ்சம் இதுவாக இருக்கும். அதில் தான் இந்த எக்ஸசைஸ்லாம் இருக்குது. பட் ஐடியா தெரிஞ்சு வச்சிங்க, எப்படி எப்படிலாம் நம்ம டோபாலஜி டிஃபைன் பண்ணலாம், பேசிஸ் யூஸ் பண்ணி நம்ம டோபாலஜி டிஃபைன் பண்ணலாம். ஓப்பன் செட்ஸை வச்சு டோபாலஜி டிஃபைன் பண்ணுறது தான் அதை ஃபஸ்ட்டு சொல்கிறதே நம்ம தான். ஓப்பன் செட்ஸ் தெரிஞ்சுன்னா டோபாலஜி டிஃபைன் பண்ணலாம். ஆனால் ஓப்பன் செட்ன்றது ஒரு பெரிய கலெக்ஷன்றதை சின்ன கலெக்ஷன் வச்சு நம்ம டோபாலஜி டிஃபைன் பண்ண முடியுமா? பண்ண முடியும். அதுதான் வந்து பேசிஸ்னு ஒரு கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அதை வச்சு டோபாலஜியை வந்து ஜென்ரேட் பண்ணும். சரி, அதை விட இன்னும் சின்ன கலெக்ஷன் ஏதாவது வச்சு டோபாலஜி ஜென்ரேட் பண்ண முடியும்னா பண்ண முடியும். அதுதான் பேர் இருந்தது சப் பேசிஸ். அப்போ ஒரு சப் பேசிஸ் இருந்தது, அது சம் கலெக்ஷன், அந்த கலெக்ஷனை யூனியன் பண்ணால் ஹோல் செட்டாக வரணும். அதான் அந்த கண்டிஷன், வேற எந்த கண்டிஷன் கிடையாது. அந்த கலெக்ஷன் வச்சு நம்மளால டோபாலஜி ஜென்ரேட் பண்ண முடியும்னா பண்ண முடியும். அந்த டோபாலஜிக்கு என்ன பேருனா டோபாலஜி ஜெனரேட்டட் பை த சப் பேசிஸ். அவ்வளோ வேற யூஸ்வல் வேற எதுவும் பேர் கிடையாது. ஜஸ்ட் டோபாலஜி ஜெனரேட்டட் பை பேசிஸ்னா பேசிஸ்ன்னு போட போகிறோம், சப் பேசிஸ்னா சப் பேசிஸ் போட போகிறோம், வேற எதுவும் கிடையாது. ஓகே, ஸோ இன்னொன்று வந்து டவுட் இருக்கா? நோ டவுட். இப்போ வந்து ஆர்டர் டோபாலஜின்னு ஒன்று இருக்குது. எதாவது டவுட் இருந்தால் நீங்கள் சேட் பாக்ஸில் கூட சொல்லலாம். சப்போஸ் வந்து சில பேர் லிசன் மோடில் இருப்பீங்க, அதுக்காக. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து இன்னும் நம்மளுக்கு ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட இருக்குது. நம்ம ஆர்டர் டோபாலஜினா என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஆர்டர் டோபாலஜினா ஏதோ அந்த ஒரு செட் இருக்குது, அந்த செட்டில் வந்து ஆர்டர் ரிலேஷன் இருக்க போது, அப்போ சம் பேசிஸ் எலமெண்ட் இருக்க போது, அந்த பேசிஸ் எலமெண்ட் வச்சு பேசிஸ். இப்போ யூஸ்வலாக இப்போ நீங்கள் வந்து பேசிஸ் எலமெண்ட் தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண போகிறீங்க, இல்லைனா சப் பேசிஸ் ஃபோக்கஸ் பண்ண போகிறீங்க. ஏன்னா ஒன்ஸ் பேசிஸ் சப் பேஸ் தெரிஞ்சுனாலே போதும், நமக்கு டோபாலஜி ஜென்ரேட் பண்ணிடலாம். ஸோ அதான் ஐடியா. இப்போ வந்து இப்போ நம்ம ரியல் நம்பர்ஸில் டோபாலஜிலாம் டிஃபைன் பண்ணோம். இப்போ ஜென்ரலாக ஒரு ஆர்பிட்ரே ஒரு செட் இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த செட்டில் வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி 4 டோபாலஜி நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். டிஸ்கிரிட், இன்டிஸ்கிரிட், கோஃபைனைட், கவுண்டபிள்னு. அதை தவிர்த்து வேற ஏதாவது டோபாலஜி வந்து ஜென்ரலாக ஒரு செட்டில் டிஃபைன் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது. சரி, ஓகே, டிஃபைன் பண்ணலாம். அப்போ அந்த செட்டுக்கு வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கா, அந்த செட்டில் வந்து ஏதாவது ஒரு ஆர்டர் இல்லை ஏதோ ஒரு ரிலேஷன் டிஃபைன் பண்ணியிருந்தா அதை யூஸ் பண்ணி நம்ம ஒரு டோபாலஜி டிஃபைன் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து இப்போ ஆர்டர் டோபாலஜி அப்படின்றத பார்க்கணும். ஸோ த ஆர்டர் டோபாலஜி.
இப்போ ஆர்டர் டோபாலஜினா ஒரு செட் எக்ஸ்ன்றது ஒரு ஆர்டர்டு செட்டு. மொதல் ஆர்டர்டு செட்னா என்னன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ரிலேஷன்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். நம்ம ஆல்ரெடி ரிலேஷன் அதை யூஸ்வலாக நம்ம கேபிட்டல் ஆர்னு சொல்லுவோம். இல்லைன்னா சில புக்ஸில் வந்து இந்த மாதிரி டில்டா சொல்லுவாங்க, இல்லைன்னா இந்த மாதிரி இந்த சிம்பிள்ஸ் சொல்லுவாங்க, இல்லைன்னா லெஸ் தென் சிம்பிள் போடுவாங்க. நிறைய சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுவாங்க ரிலேஷன்றது. இப்போதைக்கு நம்ம இப்போதைக்கு ஆர்னு வச்சுக்கோமே. ரிலேஷன் ஆன் எ செட் எக்ஸ். ஆன் எ செட் எக்ஸ்னு என்ன அர்த்தம்னா the relation is a subset of x cross x. x cross x னுடைய சப்செட் தான் நம்ம ரிலேஷன் சொல்றோம். இந்த ரிலேஷனை வந்து நம்ம ரிலேஷன் ஆர், இப்போதைக்கு ஆர்னு சொல்றேன், நோட்டேஷன் கொடுக்குறேன். நீங்க எது வேணா பின்னாடி நம்ம தேவைப்படும் போது நோட்டேஷனை மாத்திக்கும். ஸோ a relation is said to be is a relation on a set னு வச்சுக்கோங்க. a relation R on a set X is said to be simple order, இல்லைனா ordered set is said to be ordered simple order, இல்லைனா ordered அது மாதிரி இருக்கும். நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ordered set இல்லைனா simple order. simple order ஆர் டோட்டலி ஆர்டர் சம்டைம் சொல்லுவாங்க. இப்போ இது என்னன்னாக்கா இது சம் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ண போகுது. என்னன்னாக்கா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து சப்போஸ் இஃப் ரெண்டு எலமெண்ட் எடுக்கிறீங்க எக்ஸ் ஒய்னு, சப்போஸ் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஒய், ரெண்டுமே டிஃப்ரெண்ட் எலமெண்ட்டாக இருக்குதுன்னா தென் எய்தர் எக்ஸ் வந்து ரிலேட்டட் டு ஒய்யாக இருக்கணும் அல்லது ஒய் ரிலேட்டட் டு எக்ஸாக இருக்கணும். எனி டூ எலமெண்ட்ஸ் ஆர் கம்பேரபிள். அதான் இதை கம்பேரபிலிட்டி. ரெண்டு டிஸ்டிங்க்ட் எலமெண்ட்ஸ் எடுத்தீங்கன்னா அது ஒன்று எக்ஸ் லெஸ் தென் ஒய்யாக இருக்கணும், இல்லைனா சாரி எக்ஸ் ரிலேட்டட் ஒய்யாக இருக்கணும், இல்லைனா ஒய் ரிலேட்டட் டு எக்ஸாக இருக்கணும் with respect to that relation. அதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் வந்து there is no x related to itself. there is no எந்த எக்ஸும் அதுக்கே ரிலேட்டடாக இருக்காது. there is no x in x such that x related to x. அதுக்கு அதே வந்து ரிலேட்டடாக இருக்கக்கூடாது. தேர்ட் கண்டிஷன் என்ன, டிரான்சிட்டிவிட்டி. சப்போஸ் எக்ஸ் வந்து ரிலேட்டட் டு ஒய் அண்ட் ஒய் ரிலேட்டட் டு சம் இசட்டாக இருந்தால் இம்ப்ளைஸ் எக்ஸ் ரிலேட்டட் டு இசட். இந்த மூணுமே சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா வி கால் இட் ஏ சிம்பிள் ஆர்டர், இல்லைனா ஆர்டர்டு ரிலேஷன் சொல்கிறோம். ஒரு ரிலேஷன் வந்து ஆர்டர்டு ரிலேஷன் எப்போ சொல்கிறோம்னாக்கா இந்த வந்து ஆர்டர்டு ரிலேஷன், நான் சிம்பிள் ஆர்டர் ரிலேஷன் செட்டில் ரிலேஷன் ஆர்டர் ரிலேஷன். ஒரு ரிலேஷன் எப்போ நம்ம ஆர்டர் ரிலேஷன் சொல்கிறோம்னா இது மூணு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஃபர்ஸ்ட் வந்து கம்பேரபிலிட்டி, அது வந்து நான் ரிஃப்ளெக்சிட்டி, அப்புறம் வந்து டிரான்சிட்டிவிட்டி. அப்போ ஒரு செட்டு வித் ஆர்டர் ரிலேஷன்னா வி கால் இஸ் ஆர்டர்டு செட். ஸோ அப்போ ஆர்டர்டு செட்னா எ செட் டுகெதர் வித் ஏ ஆர்டர் ரிலேஷன். ஓகேங்களா, அதான் வந்து ஆர்டர்டு செட். ஸோ ஆர்டர்டு செட்னா என்னன்னா இஸ் எ செட் டுகெதர் வித் ஆர்டர் ரிலேஷன். டுகெதர் வித் ஏ ஆர்டர் ரிலேஷன். ஆர்டர் ரிலேஷன் என்னது இஸ் எ ரிலேஷன் satisfying these three properties. அப்போ எந்த ரெண்டு டிஸ்டன்ஸ் எலமெண்ட்ஸ் தான் கம்பேர் பண்ண முடியும், அதே எலமெண்ட்ஸ் வந்து அதுக்கே வந்து ரிலேட்டடாக இருக்காது. அப்புறம் டிரான்சிட்டிவ். ஸோ ஆர்டர் ரிலேஷன். ஸோ இதுதான் ஆர்டர்டு செட். இப்போ இந்த மாதிரி ஒரு ஆர்டர்டு செட் கொடுத்தாங்கன்னா அந்த ஆர்டர்டு செட்டில் நம்மளால டோபாலஜி டிஃபைன் பண்ண முடியுமா அப்படின்றது தான் இப்போ கொஸ்டின். இப்போ வந்து நம்ம ஆறுன்றதை யூஸ் பண்ண வேணாம், லெஸ் தென் என்றதை யூஸ் பண்ணுவோம். ஸோ லெஸ் தென் தான் நம்ம இப்போதைக்கு இந்த ஆர்டர் ரிலேஷனுக்கு யூஸ் பண்ண போகிறோம். நோட்டேஷன் இந்த லெஸ் தென் வந்து யூஷுவல் லெஸ் தென் கிடையாது, ஜஸ்ட் நோட்டேஷன். அதை ஞாபகம் வச்சுங்க. நீங்கள் ரியல் நம்பரில் போகும்போது மேபி வேணா அது வந்து யூஷுவல் லெஸ் தென் சிம்பிளாக இருக்கலாம். ஆனால் ஜென்ரல் செட்டில் வந்து அது வேற ஏதாவது மீனிங் இருக்கலாம். இப்போ ஜஸ்ட் நோட்டேஷனுக்காக வந்து நம்ம லெஸ் தென் போடுறோம். ஓகேங்களா, இப்போ எக்ஸ்ன்றது ஒரு செட்டு, ஆர்டர்டு செட்டுன்னு வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸ் இஸ் ஏ ஆர்டர்டு செட். ஆர்டர்டு செட் with ordered relation less than வச்சுக்கோம். with ordered relation, அந்த ordered relation வந்து less than வச்சுக்கோமே. ordered relation less than னா then if you take any two elements a, b in x, ஒரு மூணு செட் டிஃபைன் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட ஆர்ல எப்படி டிஃபைன் பண்ணமோ அதே மாதிரி தான். ஓப்பன் இன்டர்வல் a, b இப்படின்னா என்னன்னாக்கா set of all elements in x such that a related to x, x related to b.
இப்போ நீங்கள் இது வந்து எக்ஸ் ஈக்குவல் டு ரியல் நம்பர் எடுக்கும்போது இது நத்திங் பட் ஓப்பன் இன்டர்வல், ரியல் நம்பர்ஸ் நம்ம படிக்கிற ஓப்பன் இன்டர்வல். இங்கேயும் இதுக்கு பேர் வந்து ஓப்பன் இன்டர்வல்ஸ் தான் பேர் வைக்க போகிறோம். ஆனால் இங்கே இதுக்கு என்ன, இங்கே இருக்க எலமெண்ட்ஸ்லாம் யாருனாக்கா எக்ஸ் ஏ ரிலேட்டட் டு எக்ஸ் அண்ட் எக்ஸ் ரிலேட்டட் டு பி, அந்த மாதிரி இருக்கிற எலமெண்ட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுறது தான் இந்த ஓப்பன் இன்டர்வல் ஏ கமா பி. அதே மாதிரி ஒரு பக்கம் ஓப்பன் ஒரு பக்கம் க்ளோஸ்ட், இந்த ஓப்பன் ஏ க்ளோஸ்ட் பி. இது எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க, அகைன் கலெக்ஷன் ஆஃப் ஆல் எக்ஸ் இன் கேபிட்டல் எக்ஸ் such that A related to X and X related to B or X equal to B. X equal to B இருக்கலாம், இல்லைன்னா X related to B தான் வந்து open A closed B. சிமிலர்லி வந்து closed A open B என்றதை யூஸ் பண்ணிக்கலாம், க்ளோஸ்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி 4 இன்டர்வல்ஸ் டைப் ஆஃப் இன்டர்வல்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சிமிலர்லி we can define closed A open B, இதை டிஃபைன் பண்ணலாம். சிமிலர்லி we can define closed A comma B. ஓகே, இதுக்கு பேர் வந்து ஓப்பன் இன்டர்வல் இன் எக்ஸ்ன்னு சொல்கிறோம். நம்ம ரியல் நம்பரில் ஓப்பன் இன்டர்வல் ஆர்னு சொல்கிறோம். இங்கே வந்து இந்த செட்டு ஜென்ரல் செட்டில் வந்து ஓப்பன் இன்டர்வல் இன் எக்ஸ். எக்ஸ் வந்து சம் ஆர்டர்டு செட் வித் ரிலேஷன் லெஸ் தென். இந்த லெசன் வந்து யூஷுவல் லெசன் கிடையாது, ஜஸ்ட் நோட்டேஷன் தான், மறுபடியும் மைண்டில் வச்சுங்க. ஸோ இந்த இன்டர்வலுக்கு பேர் வந்து க்ளோஸ்ட் இன்டர்வல். இப்போ இந்த 2 இன்டர்வல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் வந்து ஓப்பன் அல்லனா ஆஃப் ஓப்பன் இன்டர்வல்ஸ். ஆஃப் ஓப்பன் இன்டர்வல்ஸ் இது ஜஸ்ட் நோட்டேஷன். ஒரு ஆர்டர்டு செட்டில் ஓப்பன் இன்டர்வல் ஏ கமா பினா என்ன, ஓப்பன் ஏ க்ளோஸ்ட் பினா என்ன, க்ளோஸ்ட் ஏ ஓப்பன் பினா என்ன, க்ளோஸ்ட் ஏ கமா பினா என்னன்றது நம்ம யூஸ்வலாக நம்ம ரியல் நம்பர்ஸில் என்ன படிக்கணும் கிட்டத்தட்ட அதே தான். ஆனால் இங்கே ரிலேஷனை பொறுத்து இங்கே மாறும். இங்கே ஏ ரிலேட்டட் டு எக்ஸ்னு அர்த்தம். இந்த லெசன் வந்து யூஷுவல் லெசன் கிடையாது. இந்த செட்டில் என்ன ரிலேஷன் டிஃபைன் பண்ணியிருக்குமோ அந்த ரிலேஷன். மேபி நீங்கள் உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகுதுன்னா இந்த லெசனுக்கு பதிலாக இந்த மாதிரி டில்டா மாதிரி இந்த ரிலேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அது போடுறதுக்கு கொஞ்சம் ஆல்ஃபா போடுறதுக்கு பார்த்தா ஆல்ஃபா மாதிரி இருக்குன்றதால தான் அந்த லெஸ் தென் சிம்பிள் யூஸ் பண்ணுறோம். மற்றபடி வேறு எதுவும் யூஷுவல் லெசன் கிடையாது இது. ஓகே, இப்போ நம்ம எய்ம் என்னன்னா இந்த ஆர்டர்டு செட்டில் ஒரு டோபாலஜி டிஃபைன் பண்ணணும். அப்போ டோபாலஜி டிஃபைன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு பேசிஸ் எலமெண்ட் வேணும். அப்போ அதுதான் இப்போ ஒரு பேசிஸ் நம்ம கலெக்ட் பண்ண போகிறோம். ஸோ டெஃபினிஷன், இப்போ ஸ்கிரிப்ட் பின்ற கலெக்ஷன் வச்சுக்க போகிறேன். ஸ்கிரிப்ட் பி be the collection of the following forms. Be the collection of all sets of the following types ஒரு 3 டைப்ல இருக்கிற செட்ஸ் எல்லாம் நம்ம கலெக்ட் பண்ண போறோம். அதான் ஸ்கிரிப்ட் பி. ஃபாலோயிங் டைப்ஸ். ஃபர்ஸ்ட் டைப் என்ன மாதிரி செட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணனாக்கா ஆல் ஓப்பன் இன்டர்வல்ஸ். இந்த மாதிரி இருக்கிற ஓப்பன் இன்டர்வல்ஸ் எல்லாத்தையும் இந்த ஸ்கிரிப்ட் பியில் கலெக்ட் பண்ணுறோம். ஸோ செகண்ட் கலெக்ஷன் என்ன பண்ணுறோம்னாக்கா, சப்போஸ் இந்த கேபிட்டல் எக்ஸ்ன்ற செட்டில் மினிமம் எலமெண்ட் இருந்ததுன்னா, இந்த மாதிரி A0 வந்து மினிமம் எலமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸை நான் எடுத்துக்கிறேன். இஃப் ப்ரொவைடட் A0, இஃப் த மினிமம் எலமெண்ட்னா என்ன அர்த்தம், அந்த எலமெண்ட் தான் மினிமமாக இருக்கும் வித் ரெஸ்பெக்ட் டு தட் ரிலேஷன். ஸோ இப்போ A0 மினிமம் சொல்கிறனாக்கா அந்த ரிலேஷனை A0 லெஸ் தென் எக்ஸ் ஃபார் ஆல் எக்ஸ். எல்லா எக்ஸும் வந்து இந்த A0 பெருசாச்சுன்னா இந்த A0 பேர் வந்து மினிமம் எலமெண்ட்டு. சப்போஸ் எக்ஸ் லெஸ் தென் A0 ஃபார் ஆல் ஏஎக்ஸ் ஆச்சுன்னா இந்த A0 வந்து மேக்ஸிமம் எலமெண்ட். ஸோ அது நம்ம மேக்ஸிமம் மினிமம் எலமெண்ட் அதுதான். சப்போஸ் அந்த செட்டில் வந்து ஆர்டர்டு செட்டில் மினிமம் எலமெண்ட்டு கிடைச்சதுன்னா, மினிமம் எலமெண்ட் அது வந்து A0ன்னு இப்போதைக்கு வச்சுக்கிறோமே, மினிமம் எலமெண்ட் A0 எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா, ப்ரொவைட் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா, இந்த மாதிரி அந்த ஒரு என் பாயிண்ட்ஸ் அந்த மினிமம் பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு பி இஸ் எனி எலமெண்ட், இந்த மாதிரி இருக்கிற இன்டர்வல்ஸை நம்ம கலெக்ட் பண்ணுறோம் அந்த ஸ்கிரிப்ட் பியில். அடுத்த கலெக்ஷன் என்னன்னாக்கா, ஓப்பன் ஏ க்ளோஸ் டு B0 ப்ரொவைடட் இஃப் த மேக்ஸிமம் எலமெண்ட் B0 எக்ஸிஸ்ட். மேக்ஸிமம் எலமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா அந்த செட்டில், அப்போ அந்த மேக்ஸிமம் வந்து யூனிக் எலமெண்ட்டாக தான் இருக்கணும். மேக்ஸிமம் எலமெண்ட் B0 எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா இந்த மாதிரி இன்டர்வல்ஸும் நம்ம அந்த ஸ்கிரிப்ட் பியில் போட்டுக்கோம். ஸோ அப்போ நம்ம இப்போ ஒரு கலெக்ஷன் எடுத்துருக்கோம். அந்த கலெக்ஷனில் எந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் செட்ஸ்லாம் இருக்குன்னா, ஓப்பன் இன்டர்வல் டைப்ஸில் இருக்கிறது எடுத்துக்கிறேன். க்ளோஸ் டு ஏ பி அந்த ஃபார்முலா இருக்கும். ப்ரொவைடட் அந்த என் பாயிண்ட்ஸ் வந்து மினிமம் எலமெண்ட்டாக இருக்கும். சப்போஸ் ஒரு செட்டில் வந்து அந்த கேபிட்டல் எக்ஸ் இந்த ஆர்டர்டு செட்டில் வந்து மினிமம் எலமெண்ட் இல்லைன்னு வச்சுங்க, இந்த செகண்ட் கலெக்ஷனே இருக்காது.
சப்போஸ் அந்த செட்டில் வந்து மேக்ஸிமம் எலமெண்ட்டே கிடைக்கல அப்படின்னா இந்த செட்டும் கிடைக்காது, இந்த ஃபார்ம் செட்ஸும் கிடைக்காது. சப்போஸ் மினிமம் எலமெண்ட் மட்டும் கிடைக்குது, மேக்ஸிமம் எலமெண்ட் கிடைக்கலன்னா ஃபர்ஸ்ட் 2 செட்ஸ் இருக்கும், தேர்ட் செட்ஸ் வந்து இருக்காது அந்த கலெக்ஷனில். ஸோ இப்போ இந்த செகண்டும் தேர்டும் டிபெண்டிங் அப்பான் இந்த மினிமம் எலமெண்ட் ஆர் மேக்ஸிமம் எலமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆர் நாட். மினிமம் எலமெண்ட்டு கிடைச்சதுன்னா இந்த செகண்ட் டைப் ஆஃப் செட்ஸும் நம்ம பியில் கலெக்ட் பண்ணுறோம். மேக்ஸிமம் எலமெண்ட் கிடைச்சுன்னா இந்த தேர்ட் ஃபார்மேட்டில் இந்த தேர்ட் டைப்பில் இருக்கிற செட்ஸும் நம்ம கலெக்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ ஈஸியாக வி கேன் டேக் தட் தி ஸ்கிரிப்ட் பி இஸ் எ பேசிஸ். ஓகேங்களா, இந்த ஸ்கிரிப்ட் பி இந்த கலெக்ஷன் வந்து பேசிஸ் ஃபார் த ஆர்டர்டு செட். இப்போ இந்த பேசிஸ் வச்சு ஒரு டோபாலஜி சொல்லலாம்ல, அந்த டோபாலஜிக்கு பேர் தான் வந்து ஆர்டர்டு டோபாலஜி. ஸோ த டோபாலஜி ஜெனரேட்டட் பை திஸ் பேசிஸ், இந்த டோபாலஜி generated by the basis element is called ordered topology. Order topology. ஓகே, இப்போ நமக்கு எக்ஸாம்பிளுக்கு வரும். இப்போ ஆர்டர் டோபாலஜினா என்ன, ஒரு ஆர்டர்டு செட்டில் ஒரு கலெக்ஷன் எடுக்க போகிறோம், அந்த கலெக்ஷன் வந்து நம்ம பேசிஸ் சொல்ல போகிறோம், அந்த பேசிஸ் வச்சு கிடைக்கிற டோபாலஜி வந்து ஆர்டர் டோபாலஜி சொல்ல போகிறோம். அப்போ அந்த கலெக்ஷன் பேசிஸ்க்குள்ள எந்த மாதிரி டைப் ஆஃப் செட்ஸ் இருக்குனாக்கா, ஓப்பன் இன்டர்வல் A, B க்ளோஸ் டு A நாட் B ப்ரொவைடட் த மினிமம் எலமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா அந்த டைப் ஆஃப் இன்டர்வல்ஸ் கிடைக்கும். அண்ட் மேக்ஸிமம் எலமெண்ட் கிடைச்சுன்னா அந்த A, B நாட்ன்றதும் கிடைக்கும். அந்த மாதிரி இன்டர்வல்ஸ் கிடைக்கும். இது அந்த பேசிஸ் வச்சு ஜென்ரேட் பண்ணுற டோபாலஜி பேர் வந்து ஆர்டர் டோபாலஜி அப்படின்னு பேர். இப்போ நம்ம ரியல் கேஸுக்கு வரும். நம்மளுக்கு ரியல் நம்பர்ஸில் ஆரில் யூஷுவல் லெஸ் தென் நமக்கு தெரியும். இந்த யூஷுவல் லெஸ் தென் இப்போ நம்ம யூஷுவல் கேஸுக்கு வரும். இது வந்து இசே ஆர்டர் ரிலேஷன். ஏன்னாக்கா இது வந்து இப்போ எந்த 2 டிஸ்டிங்க்ட் எலமெண்ட்ஸ் எடுத்தாலும் ஒன்று எக்ஸ் வந்து சின்னதாக இருக்கலாம், ஒய் வந்து பெருசாக இருக்கலாம், இல்லைனா ஒய் சின்னதாக இருக்கலாம், எக்ஸ் பெருசாக இருக்கலாம். சாட்டிஸ்ஃபை த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஆஃப் ஆர்டர் ரிலேஷன். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும் இஃப் ப்ரொவைடட் 2 டிஸ்டிங்க்ட் எலமெண்ட் தான். செகண்ட் வந்து அதே எலமெண்ட் வந்து அதுக்கே ஸ்ட்ரிக்ட்லி லெஸ்ஸனாக இருக்க முடியாது, எக்ஸ் ஸ்ட்ரிக்ட்லி லெஸ்ஸன் எக்ஸாக இருக்க முடியாது. Therefore satisfy the second condition. Therefore there is no x satisfying x less than x. Therefore second condition also satisfied. Third condition is transitive. Suppose x less than y இருந்து and y less than z இருந்துச்சுன்னா by transitive x வந்து கண்டிப்பாக z விட சின்னதாக தான் இருக்கும். Therefore இந்த usual less than வந்து r பொறுத்த வரைக்கும் இஸ் an order relation. அப்போ ஒன்ஸ் we have ஒரு செட்டு ஒரு ஆர்டர் ரிலேஷன் கிடைச்சதுன்னா நம்மளால வந்து ஒரு டோபாலஜி சொல்லலாம். அப்போ அந்த டோபாலஜி சொல்றதுக்கு பேசிஸ் வேணும். இப்போ ஆர்ல மினிமம் எலமெண்ட் என்ன கிடையாது வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் லெஸ் தென். இந்த லெஸ் தெனை பொறுத்து யூஷுவல் லெஸ் தெனை பொறுத்து நம்மளால மினிமம் எலமெண்ட்டே சொல்ல முடியாது. அதாவது மினிமம் எலமெண்ட் சொல்லணும் அந்த எலமெண்ட்டோட தான் எல்லா எலமெண்ட்டும் பெருசாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு எலமெண்ட் நம்மளால சொல்ல முடியாது. தட் இஸ் A நாட் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் எக்ஸ் ஃபார் ஆல் எக்ஸ் இன் ரியல் நம்பர். அந்த மாதிரி ஒரு A நாட் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது. ஓகேங்களா, ஏன்னா A நாட்டை விட கம்மியாக ஒரு எலமெண்ட் வேணும்னா A நாட் மைனஸ் 1 எடுத்துக்கலாம். இதோட கம்மியாக எலமெண்ட் இருக்கும் நம்ம போயிட்டு இருக்கா. அப்போ மினிமம் எலமெண்ட்டே கிடைக்காது. அப்போ மினிமம் எலமெண்ட்டே கிடைக்காதுங்கும் போது இந்த மாதிரி இன்டர்வல்ஸை நம்ம கலெக்ட் பண்ண முடியாது. அந்த கலெக்ஷன்ஸில் இந்த மாதிரி இன்டர்வல்ஸ் இருக்காது, ஏன்னா மினிமம் எலமெண்ட்டே கிடைக்கல. அப்போ மேக்ஸிமம் எலமெண்ட் கிடைக்குமா, அகெயின் மேக்ஸிமம் எலமெண்ட் கிடைக்காது. அப்போ இந்த A, B நாட்ன்ற கலெக்ஷனும் இருக்காது. அப்போ ஒரே கலெக்ஷன்ஸ் யாரு, ஒன்லி அந்த ஓப்பன் இன்டர்வல் A, B மட்டும் தான் கிடைக்கும். அப்போ இந்த ஆர்டர் டோபாலஜியும் இது என்ன டோபாலஜி, யூஷுவல் டோபாலஜியும் சேம். அதான் ஸ்டாண்டர்ட் டோபாலஜி. இந்த ஸ்டாண்டர்ட் டோபாலஜி ஆன் ஆர் இஸ் டிஃபைன்ட் இந்த ஆல்ரெடி டிஃபைன் இருக்கும். அந்த ஸ்டாண்டர்ட் டோபாலஜியும் ஆர்டர் டோபாலஜி வித் யூஷுவல் ஆர்டர் இது ரெண்டுமே சேம் டோபாலஜி தான். ஏன் ரெண்டு சேம் டோபாலஜினா ரெண்டுத்துக்கும் பேசிஸ் எலமெண்ட் வந்து ஓப்பன் இன்டர்வல் A, B தான். ஸோ தேர்ஃபோர் என்னென்ன டோபாலஜி, ஸ்டாண்டர்ட் டோபாலஜி ஆன் ஆரும் is same as order topology. Order topology on R, அந்த ஆர்டர் என்ன ஆடுது, யூஷுவல் லெஸ் தென் ஆர்டர். ஏன்னா ரெண்டுத்துக்கும் பேசிஸ் எலமெண்ட் வந்து சேம். ஓகே, எனி டவுட்? இப்போ இது வரைக்கும் டவுட் இருந்தால் சொல்லுங்க. அப்போ ஒரு ஆர்டர்டு செட் இருந்ததுன்னா நம்ம ஒரு டோபாலஜி டிஃபைன் பண்ணலாம். அந்த டோபாலஜிக்கு பேர் வந்து ஆர்டர் டோபாலஜி. அந்த டோபாலஜி எப்படி கிடைச்சது, நம்மளுக்கு ஒரு பேசிஸ் மூலம் கிடைச்சது. அந்த பேசிஸ் இருக்கிற செட்ஸ்ல எந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எடுக்கிறோம்னா ஓப்பன் இன்டர்வல் A, B எடுக்கிறோம்.
அப்புறம் க்ளோஸ்ட் ஏ நாட் ஓப்பன் பி எடுக்கிறோம். ப்ரொவைடட் அந்த மினிமம் எலமெண்ட் கிடைச்சுன்னா அந்த டைப் ஆஃப் இன்டர்வல்ஸ் எடுக்கிறோம். மேக்ஸிமம் எலமெண்ட் கிடைச்சுன்னா ஓப்பன் ஏ க்ளோஸ்ட் பி நாட் அந்த மாதிரி இருக்கிற ஆல். ஆனால் அந்த என் பாயிண்ட்ஸ் ஒரு என் பாயிண்ட் ஃபிக்ஸ்டாக இருக்கும், இன்னொரு என் பாயிண்ட்ஸ் தான் வேரி ஆகும் இந்த மினிமம் எலமெண்ட்டுக்கு மேக்ஸிமம் எலமெண்ட்டுக்கும். அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் ஃபார்ம் ஏ பேசிஸ் ஃபார் த டோபாலஜி ஆர். அந்த பேசிஸ் வச்சு ஜென்ரேட் பண்ணுற டோபாலஜிக்கு பேர் தான் வந்து ஆர்டர் டோபாலஜி. அப்போ யூஸ்வலாக வந்து நம்ம இன் பர்டிகுலர் ரியல் நம்பர்ஸுக்கு வரும்போது ரியல் நம்பர் வித் ரெஸ்பெக்ட் டு யூஷுவல் லெசனில் இந்த ஆர்டர் டோபாலஜியும் ஸ்டாண்டர்ட் டோபாலஜியும் வந்து ஈக்குவல். ஏன் ரெண்டு ஈக்குவல்னா ரெண்டுத்துக்கும் பேசிஸ் எலமெண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஓப்பன் ஏ கமா பி தான், வேற யாரும் கிடையாது. அதனால வந்து ஈக்குவல். ஓகேங்களா. இதே வந்து இன்னொரு ஆர்டர் இருக்கு. இப்போ இது ஒரு பர்டிகுலர் ஆர்டர் அவ்வளோதான். இதே வந்து ஆர் கிராஸ் ஆர் நீங்கள் போகும்போது அந்த ஆர்டருக்கு பேர் வந்து டிக்ஷனரி ஆர்டர்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஏதோ ஒரு செட்டில் வந்து ஒரு ஆர்டருக்கு இருந்ததுன்னா அந்த ஆர்டரை வச்சு நம்மளுக்காக ஒரு ஆர்டர் டோபாலஜி சொல்ல முடியும். அதான் மெயின் கான்செப்ட். அப்போ என்னென்ன எந்த ஒரு செட்டில் வந்து இப்போ ஆர் கிராஸ் ஆர் இருக்கு. ஆர் கிராஸ் ஆர் தான் யாரு? R2. இந்த R2ல ரெண்டு எலமெண்ட்ஸுக்கு நம்ம ஏ கமா பின்னு ஒரு எலமெண்ட் இருக்கு, இன்னொரு எலமெண்ட் வந்து சி கமா டின்னு இருக்குன்னு வச்சுங்களேன். இதுக்கு வந்து இந்த ரிலேஷன் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கக்கா, இஃப் ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு ஏன் டிக்ஷனரி ஆர்டர்னு சொல்கிறாங்கனாக்கா, டிக்ஷனரியில் வந்து இப்போ ரெண்டு வேர்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, சன்னுன்னு இருக்கு, சன்னுன்னு இருக்கு. இப்போ இந்த டிக்ஷனரியில் எந்த வேர்டு வந்து ஃபர்ஸ்ட் வரும் பார்த்தீங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட் இதை பார்ப்பாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ரெண்டுமே எஸ்ஸா, அதுக்கப்புறம் அடுத்த டேர்ம் பார்ப்பாங்க. இதில் வந்து ஆல்ஃபபெட்டில் வந்து எது ஃபர்ஸ்ட் வரும் எது செகண்ட் வரும் பார்த்துட்டு அது கரஸ்பாண்டிங் ஃபர்ஸ்ட் வேர்டாக இருக்கும், அதுக்கப்புறம் டிக்ஷனரியில் செகண்ட் இருக்கும். அதே தான் அங்கே. ஸோ ஃபர்ஸ்ட் வி ஹவ் டு செக் த ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட். ஃபர்ஸ்ட் ரெண்டும் இஃப் ஏ லெஸ் தென் சியா இருக்குன்னு பார்க்கணும். ஏ லெஸ் தென் சி ஆமானா ஓகே, இது ரெண்டுமே ரிலேட்டட். இந்த ஏ கமா பி இஸ் ரிலேட்டட் டு சி கமா டி. ஆர் சப்போஸ் ஏ ரெண்டு ஈக்குவலாக இருக்கு, ஏ ஈக்குவல் டு சி, த ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் சேமாக இருந்தால் தான் நம்ம செகண்ட் கோஆர்டினேட் போய் செக் பண்ணணும். ஏ லெஸ் தென் சியா இருக்கணும் அண்டு இந்த செகண்ட் கோஆர்டினேட் அந்த செகண்ட்ல இது பி சின்னதாக வந்து டி பெருசாக இருக்கும். அப்படி இருந்தால் தான் நம்ம ஏ கமா பி இஸ் ரிலேட்டட் டு சி கமா டின்னு சொல்கிறோம். இந்த ரிலேஷனுக்கு தான் நம்ம என்ன பேர் சொல்கிறோம்னாக்கா டிக்ஷனரி ஆர்டர்னு சொல்கிறோம். இது ஒரு ஆர்டர், இந்த ஆர்டருக்கு பேர் வந்து டிக்ஷனரி ஆர்டர். ஏன்னா டிக்ஷனரி ஆர்டர்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஒவ்வொரு லெட்டராக பார்த்துட்டு போவோம். இப்போ சன்னு ரன்னுன்னு இருக்குன்னு வச்சுங்களேன், சன்னுன்னு ஒரு வேர்டு இருக்கு, ரன்னுன்னு ஒரு வேர்டு இருக்கு. இப்போ இந்த ரெண்டு வேர்டில் எந்த வேர்டு வந்து டிக்ஷனரியில் ஃபர்ஸ்ட் அப்பியர் ஆகும், அடுத்து செகண்ட் அப்பியர் ஆகும் பார்க்கணும். அப்போ மொதல் லெட்டர்ஸை நம்ம பார்க்கணும். ஆறுக்கு அப்புறம் தான் எஸ் வரும். அப்போ டிக்ஷனரியில் வந்து ரன்னு ஃபர்ஸ்ட்டு வந்துடும், அடுத்து தான் சன்னுன்னு வரும். அப்போ ஃபர்ஸ்ட் நீங்கள் செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட்லேயே வந்து அதுக்கப்புறம் நீங்கள் செகண்ட்லாம் செக் பண்ண வேணாம். ஓகேங்களா. சப்போஸ் ஃபர்ஸ்ட் ரெண்டு ஈக்குவலாக இருந்ததுன்னா தான், இப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டு வேர்டும் வந்து ஈக்குவல்னா செகண்ட் வேர்டு போய் நீங்கள் கம்பேர் பண்ணணும். சப்போஸ் செகண்ட் வேர்டும் ஈக்குவலாக இருந்தாலும் தேர்ட் வேர்டு போய் கம்பேர் பண்ணணும். அதில் வந்து எது ஃபர்ஸ்ட் வரும் செகண்ட் வரும் பொறுத்து தான் வந்து அந்த வேர்டு வந்து டிக்ஷனரியில் ஃபர்ஸ்ட் வருமா இல்லை செகண்ட் வருமா அப்படின்றத பார்ப்போம். ஸோ அதே தான் இங்கே. இப்போ நம்ம இங்கே ஆர்டர்டு பேரில் தான் இருக்கும். இந்த டிக்ஷனரி ஆர்டர் வந்து நீங்கள் எத்தனை செட்ஸுக்கு வேணால் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் செட்ஸுக்கே டிஃபைன் பண்ணலாம். ஏ கிராஸ் பி கிராஸ் சி அந்த மாதிரி ஏ கமா பி கமா சி கமா டி, அதேமாதிரி 4 பேருக்கும் நீங்கள் ஆர்டர் ரிலேஷன் டிஃபைன் பண்ணலாம். அதேமாதிரி ஒவ்வொன்றா பார்க்கணும். ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் பார்க்கணும், அது ஸ்ட்ரிக்ட்லி லெசன் இருந்தால் ரிலேட்டட். சப்போஸ் ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் ஈக்குவலாக இருந்தால் செகண்ட் கோஆர்டினேட் போய் கம்பேர் பண்ணி பார்க்கணும். செகண்ட் கோஆர்டினேட் வந்து ஸ்ட்ரிக்ட்லி லெசனாக இருக்கா இருக்கு. ஓகே, தேர்ஃபோர் திஸ் இஸ் ஆர்டர். இந்த ஆர்டருக்கு பேர் வந்து டிக்ஷனரி ஆர்டர். இந்த டிக்ஷனரி ரிலேஷன் இல்லைன்னா டிக்ஷனரி ஆர்டர். ஓகேங்களா. ஸோ தேர்ஃபோர் அந்த R2ல நம்மளுக்கு ஒரு ரிலேஷன் கிடைச்சிருக்கு. அந்த ரிலேஷன் யாரு? டிக்ஷனரி ஆர்டர். ஸோ அப்போ இங்கே ஓப்பன் செட்லாம் யாரு? அது முக்கியம். ஒன்ஸ் நம்மளுக்கு ஆர்டர் ரிலேஷன் தெரிஞ்சுன்னா நம்ம பேசிஸ் எலமெண்ட் யார், ஸ்கிரிப்ட் பில யாரெல்லாம் இருப்பான். இங்கே ஓப்பன் செட்லாம் எப்படி இருக்குனாக்கா, ஓப்பன் என்றவள் இங்கே எலமெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஆர்டர் பேராக தான் இருக்கும். இங்கே ஒரு ஆர்டர் பேர் எலமெண்ட் கமா இங்கே ஒரு ஆர்டர் பேர் எலமெண்ட், இப்படி தான் இருக்க முடியும். ஏன்னா ஓப்பன் என்றவள் ஏ கமா பின்னு சொல்கிறோம். ஏ பியும் ஒரு எலமெண்ட் இந்த கிவன் செட்டு. இங்கே கிவன் செட்டே வந்து R2ன்றதால எல்லாமே ஆர்டர் பேராக தான் இருக்கும். ஸோ அப்போ ஒன்று இந்த ஃபார்மெட்டில் இருக்கும். இந்த ஸ்கிரிப்ட் பியில் வந்து ஓப்பன் இன்டர்வல்ஸ் ஆஃப் த ஃபார்ம் ஓப்பன் ஆர்டர் பேர் ஏ கமா பி கமா ஆர்டர் சி கமா டி, இந்த ஓப்பன் இன்டர்வல்ஸாக இருக்கும். அப்புறம் சப்போஸ் இந்த R2ல வந்து மினிமம் எலமெண்ட் கிடைச்சதுன்னா இந்த ஃபார்மெட்டில் கிடைக்கும். சப்போஸ் மினிமம் எலமெண்ட் கிடைச்சதுனாக்கா A0 கமா B0 கமா சம் சி கமா டி அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுங்க. ஆனால் இங்கே மினிமம் எலமெண்ட் கிடைக்காது, அதே மாதிரி மேக்ஸிமம் எலமெண்ட் கிடைக்காது. ஓகேங்களா. அப்போ
இந்த இங்கே இருக்கிற பேசிஸ் எலமெண்ட் யாருனாக்கா இந்த மாதிரி ஓப்பன் இன்டர்வல்ஸ் ஏ கமா பி கமா சி கமா டி இந்த மாதிரி டைப்பில் தான் வந்து பேசிஸ் எலமெண்ட் இருக்கும் எங்கள் R2ல வித் ரெஸ்பெக்ட் டு டிக்ஷனரி ரிலேஷன். இப்போ இதுக்கு கிராஃப் எப்படி வரைங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் இப்போ இதுதான் பேசிஸ் எலமெண்ட். இங்கே இருக்கிறது தான் ஓப்பன் செட்டு. இதை வச்சு ஸ்பேன் பண்ணுறது ஒரு டோபாலஜி. அந்த டோபாலஜி யாருன்றது நம்மளுக்கு ஆர்டர் டோபாலஜி ஆன் R2. இப்போ இதுக்கு பிக்சர் பார்த்துமே இப்போ ஏ லெஸ் தென் சியா இருந்தா அந்த இந்த ஓப்பன் செட் எப்படி நம்ம வரைகிறது அது மட்டும் அந்த இப்போ ஓப்பன் செட் ஏ கமா பி கமா சி கமா டியை வந்து நம்ம அது ஒரு ஓப்பன் செட்ன்றதால நம்ம R2ல பிக்சர் பண்ணப்போம். ஸோ ஓகே. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஏ லெஸ் தென் சியா பார்க்கணும். ஏ லெஸ் தென் சியா இருந்தா இது ரெண்டுமே ரிலேட்டட். அப்போ ஏ எங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க, இங்கே ஏ இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்ஸ் கம்ஸ் ஃப்ரம் த எக்ஸ் ஆக்சிஸ், செகண்ட் கோஆர்டினேட் ஒய் ஆக்சிஸ். இங்கே ஏ இருக்குன்னு வச்சுங்க, இங்கே சி இருக்குன்னு வச்சுங்க. ஏன்னா சி பெருசுன்னு வச்சுருவோம் இப்போதைக்கு. அப்போ இங்கே பி இருக்குன்னு ஏதோ ஒரு பி இருக்குன்னு வச்சுங்க, ஏதோ ஒரு டி இருக்குன்னு வச்சுங்க. ஏன்னா பிடி வந்து ஒய் ஆக்சிஸில் இருக்கும். அப்போ இந்த பாயிண்ட் தான் என்னது ஏ கமா பி. இப்போ இந்த பாயிண்ட் தான் யாரு சி கமா டி. அப்போ இது கீழே ஒருத்தர் வராது, இதுக்கு மேலே இருக்க எல்லா லைன்ஸ் வரும். அந்த லைன் ஃபுல்லாக லைன் அபோவ் திஸ் பாயிண்ட். அதுக்கப்புறம் இது எல்லாமே வந்துடும். ஓகேங்களா, இது ஃபுல் பாயிண்ட்ஸ் வந்துடும். அப்போ மேக்ஸிமம் எவ்வளோ வரைக்கும் போகும்னாக்கா இது வரைக்கும் போகும், இதுக்கு மேலே போகும். ஸோ அப்போ இந்த இன்டர்வலே பார்த்தீங்கன்னாக்கா அந்த இந்த ஒரு இப்போ ஒரு ஓப்பன் இன்டர்வல் ஓப்பன் செட் இருக்கீங்க. ஓப்பன் செட் எல்லாமே இந்த ஃபார்முலா தான் இருக்கும். ஓப்பன் இன்டர்வல் இங்கே ஒரு ஆர்டர் பேர் ஏ கமா பி கமா ஆர்டர் பேர் சி கமா டி. இதான் வந்து ஓப்பன் செட்டு வித் ரெஸ்பெக்ட் டு டிக்ஷனரி ஆர்டரில். அப்போ இது ஓப்பன் செட்னா ரெண்டு இருக்குல்ல, ஒன்று ஏ லெஸ் தென் சியா இருந்தால் ரிலேட்டட் ரெண்டும். சப்போஸ் ஏ ஈக்குவல் டு சியா இருந்ததுன்னா அடுத்த கண்டிஷன் நம்ம செகண்ட் கோஆர்டினேட் பார்க்கணும், பி லெஸ் தென் டி. இப்போ ஏ லெஸ் தென் சிக்கு இந்த ஓப்பன் செட் எப்படி இருக்குன்னா இப்படி தான் இருக்கும். அதை இன்னும் நான் சிம்பிளாக என்ன சொல்லணும்னாக்கா இப்படி இருக்குன்னா இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிறது எல்லாமே இருக்கும். இப்போ இங்கே வந்து சி கமா டி முடிஞ்சுன்னா இது இங்கே இருக்கிற எல்லா ரீஜியன்ஸும் வரும், எல்லா லைன்ஸும். அதை நான் லைனாக வச்சுங்க, எல்லா லைன்ஸ் வரும். ஆனால் இந்த இங்கே ஸ்டாப் ஆகிடும், இதுக்கு மேலே போகாது. அதேமாதிரி இங்கே ஸ்டார்ட் பண்ணுற லைன் இதுக்கு மேலே தான் ஸ்டார்ட் ஆகும். இது வந்து எப்போனாக்கா ஏ லெஸ் தென் சியாக இருக்கும்போது. சப்போஸ் ஏ ஈக்குவல் டு சி, இது ஏன்ற பாயிண்ட்ல இங்கே ஸ்டார்ட் ஆகுது, இது சின்ற பாயிண்ட்ல ஸ்டார்ட் ஆகுது தான் இப்படி இருக்கும். சப்போஸ் ரெண்டு ஈக்குவல் ஆயிடுச்சுன்னா என்ன இருக்குனாக்கா அந்த ஓப்பன் செட் எப்படி இருக்கும், ஜஸ்ட் இப்படி தான் இருக்கும். இது வந்து ஏ கமா பி, ஏன்னா சி ஈக்குவல் டு ஏ ஈக்குவல் டு சின்னு சொல்ல, அப்போ இதுவும் ஏ கமா ஏ கிராஸ் டி, இல்லைன்னா ஏ கமா டி. இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட். அப்போ இந்த செகண்ட் கேஸாக இருக்கும்போது இந்த ஓப்பன் செட் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கும், ஜஸ்ட் ஒரு சிங்கிள் பீஸ் மாதிரி இருக்கும். சப்போஸ் இந்த ரிலேஷன் வந்து இந்த ரிலேஷன் இதை பொறுத்து இருக்குன்னா இந்த ஓப்பன் செட் எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னா இந்த ஃபார்மேட் இருக்கும். ஸோ அந்த ஓப்பன் செட்லாம் எப்படி இருக்குன்னு ஜஸ்ட் வரைஞ்சி பார்த்தோம், அவ்வளோதான். ஓகே, இதுதான் வந்து இது. இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஆர்டர் ஒரு செட்டில் ஒரு ஆர்டர் கொடுத்தோன்னா அந்த ஆர்டர் வச்சு நம்ம பேசிஸ் எலமெண்ட் சொல்லலாம். அந்த பேசிஸ் எலமெண்ட் எப்படி இருக்கும், 3 டைப் ஆஃப் செட்ஸ் இருக்கும். ஒன்று ஓப்பன் இன்டர்வல் ஏ கமா பி இருக்கும். சப்போஸ் மினிமம் எலமெண்ட் கிடைச்சுன்னா க்ளோஸ் டு A0, B என்ற டைப்ல இருக்க இன்டர்வல்ஸ் எல்லாமே கிடைக்கும். மேக்ஸிமம் எலமெண்ட் கிடைச்சுன்னா ஓப்பன் ஏ க்ளோஸ் டு B0 அந்த மாதிரி டைப் இன்டர்வல்ஸ் கிடைக்கும். அந்த பேசிஸ் ஸ்பேன் பண்ணுற டோபாலஜி பேர் தான் வந்து ஆர்டர் டோபாலஜி அப்படின்றது பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம வந்து ப்ராடக்ட் டோபாலஜி என்னன்றதை பார்ப்போம். ஸோ கிளாஸ் ஸ்டாப் பண்ணிடலாம். தேங்க்யூ.